வணக்கம் மாணவர்களே. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா வெக்டார் ஸ்பேசஸ். வெக்டார் ஸ்பேசஸ் என்ன அப்படின்னா வெக்டார் இயற்கணிதம் சொல்லுவோம். இந்த வெக்டார் இயற்கணிதம் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தப்படுது அப்படின்னா இணைகர திண்மத்தோட கன அளவு, திசையிலி முப்பெருக்கல் இதெல்லாம் கணக்கிடுறதுக்கு இந்த வெக்டார் இயற்கணிதம் பயன்படுத்தப்படுது. அதுவும் இல்லாம இயந்திரவியல், முக்கோணவியல் இப்படி எல்லா விஷயத்திலுமே ஒரு ரத்த ஓட்டம் உடம்புல கண்டுபிடிக்கிறதுக்கா இருந்தாலும் இந்த வெக்டார் ஸ்பேசஸ் அதோட சுழலும் பாய்வும் பயன்படுத்தப்படுது. விண்வெளியில பறக்கப்படுற 2 விமானத்துக்கு இடைப்பட்ட தொலைவை கண்டுபிடிக்கிறதுக்காகட்டும், அதோட கோணங்களை கண்டுபிடிக்கிறதுக்காகட்டும் இந்த வெக்டார் இயற்கணிதம் பயன்படுத்தப்படுகிறது. சோ அந்த வெக்டார் ஸ்பேஸ்னா என்ன, அதோட டெஃபினிஷன் பார்க்கலாம். Let V be an arbitrary non-empty set of objects on which two operations are defined. அதாவது addition and multiplication. இந்த வெக்டார்ல இருக்க ஒரு இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா அடிஷனும் மல்டிபிளிகேஷன் தான். பை நம்பர்ஸ் கால்ட் ஸ்கேலார்ஸ். அந்த அடிஷன் என்ன சொல்லுவோம், அதோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா அசோசியேட்டிங் வித் பேர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் U and V in capital V. அதுல கேபிட்டல் விங்கிறது என்ன அப்படின்னா வெக்டார் ஸ்பேசஸ். ஓகே, அண்ட் ஆப்ஜெக்ட் U plus V அதாவது சம் சொல்லுவோம். U plus V னா சம் ஆஃப் தட். So U and V are the scalar multiplications. We mean a rule of associating with each scalar K and each object U in V. And object KU called the scalar multiple of U by K. Oh, the following axioms தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வெக்டார் ஸ்பேசஸ். அதாவது we call the objects in V vectors அப்படிமோ. இந்த 10 ரூல்ஸ்மே U and V are objects. அதோட brief definitions are: let U, V, W 3 vectors in the plane and let C, D be a 2 scalars. Actually first one என்ன சொல்லுவோம் அப்படின்னா closure under addition அப்படிமோ. அதாவது U plus V is a vector in the plane. அதே மாதிரி U plus V equal to V plus U. இத commutative property of addition அப்படிமோ. 10 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. And then associative property. Associative property என்ன அப்படின்னா U plus V plus W equal to U plus V plus W. இத associative property அப்படிமோ. And then additive identity. U plus 0 equal to Uங்கிறத additive identity அப்படிமோ. இதுல additive inverse இருக்கு. அந்த inverse U plus minus 1 of U equal to 0. இத additive inverse அப்படிமோ. அதே மாதிரி இப்ப commutative associative மாதிரி closure under scalar multiplication இருக்கு. Cu is a vector in the plane. இத closure under scalar multiplication அப்படிமோ. இதுலயே distributive property of scalar multiplication இருக்கு. அதாவது C of U plus V equal to Cu plus CV. So அதுலயே distributive propertyல scalar multiplicationல C plus D into U. இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா C plus D into U equal to Cu plus DU. Okay. And then associative property of scalar multiplication. இது எப்படின்னா C of DU equal to CD into U. இதுலயே multiplicative identity property இருக்கு. அது எப்படின்னா 1 dot U. அதாவது 1 of U equal to U அப்படிமா. So அதோட definitions தான் இது. Addition ஓடது a non-empty set V is said to be a vector space over a field F. அதாவது V அடிஷனுக்கான ப்ராப்பர்ட்டி தான் இது. கால்ட் அடிஷன் விச் வி டினோட்டட் பை பிளஸ். ஸோ பிளஸ்ங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணி தான் வெக்டார் ஸ்பேஸ்ல நம்ம இது ஒரு பைனரி ஆப்ரேஷன் அடிஷன் அப்படிங்கறத எடுத்துக்கிறோம். ஸோ ஃபார் எவ்ரி ஆல்பா பிலாங்ஸ் டு எஃப், வி பிலாங்ஸ் டு வி. அதாவது இதை எப்படி டிஃபைன் பண்றோம் அப்படின்னா an element alpha v in V. ஆக்சுவலா கேபிட்டல் விங்கிறது தான் நமக்கு வெக்டார் ஸ்பேசஸ். ஓகே, அண்ட் சப்ஜெக்ட் டு த ஃபாலோயிங் கண்டிஷன்ஸ். அதுதான் alpha of U plus V equal to, so இது எப்படி மல்டி பண்ணலாம், alpha U plus alpha V. so அப்ப அதுல இருக்க அந்த U, V இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே எதுல இருக்கும் அப்படின்னா கேபிட்டல் V ல இருக்கும். அது மாதிரி ஆல்பாங்கிறது ஸ்கேலார் மல்டிபிளிகேஷன். சோ ஆல்பாங்கிறது F, அதாவது ஃபீல்ட்ல இருக்கும். alpha belongs to F அப்படின்னு. and then second one alpha plus beta into U equal to alpha U plus beta U. சோ அந்த UV டேர்ம் சொன்ன மாதிரி தான் கேபிட்டல் V வெக்டார் ஸ்பேஸ்ல இருக்கும். அந்த ஸ்கேலார்ஸ் ஆல்பா பீட்டா எல்லாமே F ல இருக்கும். அப்ப ஆல்பா கமா பீட்டா belongs to F. And then third one, alpha of beta U equal to alpha beta into U. So அந்த Uங்கிற எலிமெண்ட்ஸ் ஃபுல்லாவே வெக்டார் ஸ்பேஸ்ல இருக்கும். ஸ்கேலார்ஸ் ஃபுல்லா belongs to F. So alpha beta belongs to F. And then next one, 1 dot U equal to U. So 1 dot U. So Uங்கிற எலிமெண்ட் எங்க தான் இருக்கும், வெக்டார் ஸ்பேஸ் V ல தான் இருக்கும். அதுக்கான ஒரு டெஃபினிஷன்ஸ் தான். Let U equal to U1, U2, etc. UN and V equal to V1, V2 up to Vn. So இதெல்லாமே vectors எங்க R power n ல. So sum of these two vectors, sum of these na U plus V is a sum in vector space. So அப்ப U plus V equal to, so U ஓட elements plus V ஓட elements. அப்ப U ஓட elements எல்லாமே U1, U2 up to Un and V ஓட elements எல்லாமே V1, V2 up to Vn. So இதை ஆட் பண்றப்ப என்ன ஆகும், U1 plus V1, U2 plus V2, etc. Un plus Vn. So இதோட scalar multiplication எப்படி எழுதலாம்? For example, for a scalar C, define a scalar multiplication. So scalar multiplication Cu equal to, so U ஓட elements நமக்கு வேல்யூ தெரியும். இப்பதான் U1, U2 up to Un வரை எடுத்திருக்கோம். So அப்ப Cu equal to Cu1, Cu2 up to Cun is a scalar multiplications. இதே இது
இது ஒரு நெகட்டிவ் ஆஃப் ஐடென்டி டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா ஆல்சோ வி டிஃபைன் நெகட்டிவ் ஆஃப் யூ ஆஸ் அ வெக்டார். ஸோ மைனஸ் யூ ஈக்குவல் டு மைனஸ் ஒன் ஆஃப் யூவோட எலமெண்ட்ஸ் u1 u2 எக்ஸெட்ரா un. ஸோ மல்டிப்ளை பண்றப்ப என்ன ஆகும், வி கெட் மைனஸ் என்ன கிடைக்கும் நமக்கு, மைனஸ் u1 அண்ட் மைனஸ் u2 அப் டு மைனஸ் un. ஸோ இதோட சம் ஆஃப் தீஸ் டூ வெக்டார்ஸ் பார்த்தோம், அதாவது u பிளஸ் b ரெண்டு வெக்டார் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்னு பார்த்தோம். இதே ரெண்டு வெக்டாரை மைனஸ் பண்ணா அதோட டிஃபரன்ஸ் மைனஸ் பண்ணா என்ன கிடைக்கும் நமக்கு. ஸோ அண்ட் த டிஃபரன்ஸ் u மைனஸ் b ஈக்குவல் டு u பிளஸ் ஆஃப் மைனஸ் b. அப்போ u ஓட எலமெண்ட்ஸ் மைனஸ் b ஓட எலமெண்ட்ஸ். ஸோ u மைனஸ் b ஈக்குவல் டு u plus of minus b equal to u1 minus b1, u2 minus b2 up to எது வரை கிடைக்கும், un minus vn வரை கிடைக்கும். ஸோ நம்ம பார்த்த காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் தான், அதை வந்து ஆல்ஃபா பீட்டான்னு வச்சு பார்த்தோம். அதே இது காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி அடிஷன் அதோட மல்டிப்ளிகேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். a plus b equal to காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டினா எப்படி எழுதலாம், a plus b ஈக்குவல் டு b plus a எழுதலாம். இதே அதோட மல்டிப்ளிகேஷன் என்னவா இருக்கும், a into b equal to b into a. அப்ப ab equal to ba. அதே தான் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அடிஷன், அதோட மல்டிப்ளிகேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி a பிளஸ் ஆஃப் b பிளஸ் சி ஈக்குவல் டு a பிளஸ் b பிளஸ் சி. இது அதோட மல்டிப்ளிகேஷன் என்னவா இருக்கும், a இன்டு பிசி ஈக்குவல் டு ab இன்டு சி. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் அதோட அடிஷன் பிளஸ் அதோட மல்டிப்ளிகேஷன் அப்படிதான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ காம்படேட்டிவ் பார்த்தாச்சு, அசோசியேட்டிவ். இப்போ பார்க்க போகிறது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிஷன். ஸோ a ஆஃப் b பிளஸ் சி ஈக்குவல் டு, ஸோ மல்டிப்ளை பண்றப்ப என்ன ஆகும், a டேர்ம் கூட உள்ள மல்டிப்ளை பண்றப்ப என்ன ஆகும், ஸோ a இன்டு b பிளஸ் a இன்டு சி. இதே இது அதோட மல்டிபிகேஷன் ஓவர் அடிஷன். அதே இது b பிளஸ் சி இன்டு ஏன் போட்டா என்ன ஆகும், ba பிளஸ் அந்த சி டேர்ம் உள்ள மல்டி பண்றப்ப ba பிளஸ் cn கிடைக்கும். ஓகே, இதே இது ஐடென்டிட்டிஸ் அதோட அடிஷனா இருக்கட்டும் மல்டிபிளிகேஷனா இருக்கட்டும், அது எப்படி இருக்கும் அப்படின்னா 0 பிளஸ் a ஈக்குவல் டு a பிளஸ் 0. a டேர்ம் கூட எதை மல்டி பண்ணா என்ன வரும், a, அதாவது 0 டேர்ம் பண்ணா என்னது, 0. அப்ப 0 பிளஸ் a ஈக்குவல் டு a பிளஸ் 0 போட்டா we get a டேர்ம் தான் கிடைக்கும். இதே அதோட மல்டிபிளிகேஷன்னா 1 கிராஸ் a, அதாவது 1 into a ஈக்குவல் டு a into 1 ஈக்குவல் டு we get a. அண்ட் இன்வர்சஸ், அதுல இப்ப ஐடென்டிட்டிஸ் பார்த்தோம், இது இன்வர்சஸ்னா என்னது, மைனஸ் டேர்ம்ஸ். அப்ப இன்வர்சஸ் இன் அடிஷன் அண்ட் மல்டிபிளிகேஷன்னா a பிளஸ் ஆஃப் மைனஸ் a ஈக்குவல் டு மைனஸ் a பிளஸ் a ஈக்குவல் டு 0. ஸோ வி கெட் 0. அதாவது இது மல்டிப்ளை பண்றப்ப a கிராஸ் 1 by a, அதாவது a இன்டு 1 by a ஈக்குவல் டு 1 by a இன்டு a ஈக்குவல் டு 1. ஸோ a நாட் ஈக்குவல் டு 0. ஸோ நமக்கு இன்வர்ஸ் அடிஷன் பண்றப்ப we get 0 and multiplication பண்ணும்போது we get 1. okay, and plane and space vectors. நான் சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்டே சொன்னேன், எப்படி ஒரு விண்வெளியில பறக்கிற ரெண்டு விமானங்களுக்கு இடைப்பட்ட ஒரு கோணமா இருக்கட்டும், அதோட பாதையா இருக்கட்டும், அதோட தொலைவை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த வெக்டார் பெருக்கல், அதாவது ஸ்கேலர் மல்டிபிளிகேஷன், நம்ம என்ன சொல்றோம் தமிழ்ல சொல்லலாம் புள்ளி பெருக்கல், அதெல்லாம் பயன்படுத்தப்படுது. திசைலி முப்பெருக்கல் அதே தான் பிளேன் அண்ட் ஸ்பேஸ் வெக்டார்ஸ். அதாவது இந்த இருக்கு பாயிண்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். என்ன பாயிண்ட் இருக்கு ஆக்சுவலா நமக்கு, பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய். அதாவது the position of a point in 3-dimensional space, we have to give 3 numbers. To do this we take 3 mutual perpendicular lines. அதாவது இன்டர்செக்ஷன் எப்படி ஆகுதோ, ஓ அந்த ஓங்கிறது வந்து ஆரிஜின் எடுத்துக்கிறோம். ஸோ அந்த ஓல இருந்து கட் ஆகுறதா அண்ட் ஒய் இசட் எக்ஸ் ரெண்டும் கட் ஆகி அந்த ஓ எக்ஸ் ஓ ஒய் அண்ட் ஓ இசட் இந்த லைன்ஸ் எல்லாமே we get, அதாவது எப்படி பிளேஸ் ஆகுதுன்னா அந்த ஓ டேர்மை ரொட்டேட் பண்றப்ப என்ன ஆகும்னா ஃப்ரம் OX to OY க்கு மூவ் ஆகும். மூவ் ஆகுறப்ப என்ன ஆகும், இட் மூவ்ஸ் இன் த டைரக்ஷன். எதை பார்த்து அது மூவ் ஆகும், டைரக்ஷன் ஆஃப் OZ பார்த்து மூவ் ஆகும். ஓகே, ஸோ another definitions, a vector in r squared or r cubed in directed line segment AB vector with an initial point A and a terminal point B. So அதோட length or magnitude is the distance between A and B. அதை denote பண்றது தான் AB vector, modulus AB vector. So every vector AB அதோட டைரக்ஷன் என்னவா இருக்கும், which is from A to B. AB vectorனா so என்ன ஆகுது, A ல இருந்து B க்கு தான் வெக்டார் வந்து மூவ் ஆகுது. So which is from A to B க்கு. அப்ப AB vector, CD vector and OE vector, CF vector. Examples of vectors with different directions க்கு மூவ் ஆகும். So now if AB vector இருந்தா, if AB vector is a planar இருந்தா அதோட coordinates, அதாவது பாயிண்ட் வந்து A ஓட பாயிண்ட் என்னவா இருக்குமா, A1, A2. அதே மாதிரி B ஓட பாயிண்ட்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா B1, B2 ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். அண்ட் தென் வெக்டார் மாடுலஸ் AB வெக்டார் ஈக்குவல் டு மாடுலஸ் BA வெக்டார் ஈக்குவல் டு, ஸோ என்ன ஆகும், ரூட் ஆஃப் A1 minus B1 the whole square plus A2 minus B2 the whole square. Similarly அப்ப என்ன ஆகும், பாயிண்ட்ஸ் வந்து if we get A equal to A1, A2, A3, அதே மாதிரி B equal to B1, B2, B3, 2 points in R cube. Length of the vector space AB bar. ஸோ இதே அதே மாதிரி தான் இப்ப ஏபி பார்ல இருந்து பிஏ பார்னு பார்த்தோம். இப்ப அதே மாதிரி 2 பிளேனார் ஸ்பேஸ், அதாவது ஏபி வெக்டாரும் சிடி வெக்டாரும் என்னவா இருக்கும், பேரலா இருக்கு. டயக்ராம் பார்த்தாவே தெரியும், ஏபி அது மாதிரி E2F அது மாதிரி C2D.
ரெண்டுமே மூணுமே இது பேரலல் தான். ஸோ லைன்ஸ் ஏபி அண்ட் சிடி ஆர் பேரலல் லைன்ஸா இருக்கு. ஸோ அப்ப என்ன ஆகும், ஏபி சிடி வந்து கோயின்சைட் ஆகும். அப்ப ஏபி அண்ட் சிடி is said to be a same in the line ஆ இருக்கும். ஓகே, and then definition 3, if AB vector and CD vector அது அதே மாதிரி சேம் லென்த்தா இருந்தா, சேம் டைரக்ஷனா இருந்தா, AB vector எப்படி இருக்குமா, ஈக்குவலன்ட் டு CD வெக்டாரா இருக்கும். if A and C coincide, அது மாதிரி B and D coincide இருந்தா நமக்கு AB வெக்டாரும் CD வெக்டாரும் ஈக்குவலா இருக்கும். அதுக்கான ஒரு டெஃபினிஷன்ஸும் எக்ஸாம்பிள் தான். A plane vector is an ordered pair A1, A2 are real numbers, and then a space vector அதோட ஆர்டர் ட்ரிபிள் என்ன இருக்கா, A1, A2, A3 of real numbers இருக்கு. Note that we are not making, அதாவது என்ன, distinction between the points P in the plane, அதாவது P of A1, A2, A3, அது மாதிரி அதோட வெக்டார் வந்து OP வெக்டார் இன் R ஸ்கொயர்டா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா R கியூபா இருக்கலாம். We may often use a single letter U and V of vector. Of course, U and V shall mean a pair of triple of real numbers depending on whether we are talking about R squared or R cube. So point என்னவா இருக்கும், ஒன்னு U of 1, 2 பாயிண்ட் எடுத்தா இன்னொரு Bங்கிற பாயிண்ட், அதாவது ரெண்டுமே வெக்டார் ஸ்பேசஸ்ல இருக்க பாயிண்ட்ஸ் தான். அப்ப V என்ன எடுத்துக்கிறோம், 0, 5, -3. இது மாதிரி என்ன பண்ணலாம், எக்ஸெட்ரா எடுத்துட்டே இருக்கலாம் பாயிண்ட்ஸ் வந்து. இப்போ வந்து A1, A2, A3 இருக்க மாதிரி B1, B2, B3, C1, C2, C3 இப்படி எடுத்துட்டே போகலாம். ஸோ எக்ஸெட்ரா. Definition 5. The vector 0, 0 in the plane, actually origin. So அதே மாதிரி அந்த vector 0, 0 அப்ப என்ன சொல்லுவோம், பாயிண்ட் சைட்ல ரெண்டுமே என்னது 0, 0, 0, 0, 0 ஆரிஜின் தான், வேல்யூவே இல்ல. இந்த ஸ்பேஸ் என்ன சொல்லுவோம், ஆக்சுவலா ஜீரோன்னு சொல்லுவோம். அப்ப அந்த வெக்டார் 0, 0 in the plane, அதே மாதிரி வெக்டார் 0, 0, 0 இதோட ஸ்பேஸ் எல்லாமே இது என்ன சொல்லுவோம், ஜீரோ வெக்டார்ஸ் அப்படிமோ, பாயிண்ட்ஸே கிடையாது. எதுல இருக்கும், ஆர் ஸ்கொயர்லயும் இருக்கலாம், ஆர் கியூப்லயும் இருக்கும் ரெஸ்பெக்டிவ்லி. Okay, and then if u equal to x comma y, then we can also obtain a magnitude in terms of x and y. அதாவது என்ன அப்படின்னா, magnitude of அந்த பாயிண்ட் என்னவா இருக்கும், மாடுலஸ் u. அப்ப மாடுலஸ் u னா ரூட் ஆஃப் மாடுலஸ் u equal to root of x square plus y square. ஓகே, நம்ம பித்தாகரஸ் தியரம் படிச்சிருப்போம், அந்த தியரத்தோட ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். ஸோ சிமிலர்லி இது எப்படி எழுதலாம், எக்ஸ் கமா ஒய்க்கு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் போடுறோம் அந்த யூங்கிற பாயிண்ட்டுக்கு. அண்ட் தென் விங்கிறதுக்கு இப்போ சொன்னா ஒரு 3 வேல்யூ இருக்க மாதிரி, அதாவது எக்ஸ் கமா ஒய் கமா இசட். அப்போ அதுக்கு மாடுலஸ் வி போடுறப்ப என்ன ஆகும், மாடுலஸ் வி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் இது. ஃபர்ஸ்ட் ஒன், இஃப் யூ ஈக்குவல் டு 5, 12. ஸோ அப்போ மாடுலஸ் யூ ஈக்குவல் டு என்ன ஆகும், வேல்யூ சப்ஸ்டிட் பண்றப்ப root of 5 square plus 12 square. Actually u of x comma y. அப்ப அந்த பாயிண்ட் என்ன இருக்கு, u of 5, 12. அப்ப 5ங்கிறது x வேல்யூவா இருக்கும், 12ங்கிறது y வேல்யூவா இருக்கும். சோ சப்ஸ்டிட் பண்றப்ப என்ன ஆகும், மாடுலஸ் u equal to root of, சால்வ் பண்றப்ப என்ன கிடைக்கும், 5 square plus 12 square. So we get 13. So அதே மாதிரி தான் similarly and second example, if u equal to -6, 1. So -6, 1. So அதுக்கு மாடுலஸ் போடுறப்ப என்ன ஆகும், ஆக்சுவலா u x, y. So xங்கிற பாயிண்ட் -6 இருக்கும், yங்கிறது வந்து 1 இருக்கும். அப்ப root of -6 the whole square plus 1 square. So we get root of 37. சேம் தேர்ட் ஒன், இஃப் ஆக்சுவலா ரெண்டு யூ பாயிண்ட் வச்சு பார்த்தோம், இப்போ வி டேர்ம்ஸ். ஸோ விக்கு இப்பதான் பார்த்தோம், வி ஈக்குவல் டு எக்ஸ் கமா ஒய் கமா இசட். அதுக்கு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர் வரணும். இப்போ இருக்க பாயிண்ட் என்ன அப்படின்னா 1, 2, -1. ஸோ சப்ஸ்டிட் பண்றப்ப என்ன ஆகும், மாடுலஸ் வி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் -1 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதை சால்வ் பண்றப்ப வி கெட் ரூட் 6. ஸோ சால்வ் பண்ணலாம். அண்ட் தென் fourth one, if v equal to அது மாதிரி 1/√3, 1/√3, 1/√3. ஸோ இதுக்கு யூனிட் வெக்டார் ஸ்பேஸ் என்ன கிடைக்குதுன்னா மாடுலஸ் v வந்து 1ன்னு கிடைக்குது. ஸோ அது மாதிரி wக்கு 1/3, 1/2, root of 23/36. ஸோ இதுவும் v is a யூனிட் வெக்டார் ஸ்பேஸ். இதை சால்வ் பண்றப்ப மாடுலஸ் w equal to 1 அப்படின்னு கிடைக்குது. அண்ட் தென் ரெண்டு வெக்டார்ஸ் வந்து சேமா இருந்தா, இப்போ 2 பிளேன் வெக்டார்ஸ், இப்போ அதுக்கான டெஃபினிஷன் தான் பார்க்க போறோம். 2 பிளேன் வெக்டார்ஸ் a1, a2 and b1, b2 are said to be equal அப்படின்னா என்னவா இருக்கும் அப்படின்னா, அப்ப ரெண்டு பாயிண்ட் a1, a2, b1, b2 வந்து இப்ப ஈக்குவல் சொல்றோம், அதாவது 2 பிளேன் வெக்டார்ஸ் அப்படின்னா என்னவா இருக்கும், எப்படி சேமா இருக்கும், கண்டிப்பா a1 equal to b1 இருக்கும், and then a2 equal to b2 இருக்கும். சோ இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா said to be equal, அதாவது ஈக்குவல் வெக்டார்ஸ். இதே சிமிலர்லி 2 பாயிண்ட்ஸ் சொல்ற மாதிரி எப்படி சொல்லலாம் அப்படின்னா 3 பாயிண்ட்ஸ்க்கு அதே மாதிரி, அதாவது 2 ஸ்பேஸ் வெக்டார்ஸ், அதாவது a1, a2, a3 அதே மாதிரி, அண்ட் இன்னொரு பாயிண்ட் வந்து b1, b2, b3. சோ இது ரெண்டு ஈக்குவல் சொல்றப்ப அப்ப என்ன கிடைக்கும், plane vectors வந்து if a1 equal to b1 and a2 equal to b2 and a3 equal to b3. okay, so இத equal vectors அப்படிமோ. for example க்கு இப்ப இருக்கு a, b equal to 2, 3 இருக்கு. if and only if, அப்ப a ஓட வேல்யூ என்ன இருக்கும், a, b equal to 2, 3 இருக்கு. அப்ப a ஓட வேல்யூ வந்து 2வா இருக்கும்,
and then b ஓட வேல்யூ வந்து 3 இருக்கும். if and only if a equal to 2 and b equal to 3, also x, y, 1 ன்னு இருக்கு. அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2, equal to 2 and y equal to 3 and a equal to 1. So, okay. So, example for equal vectors. And then, let u be a subset of r cube வச்சு ஒரு example. என்னன்னா, consisting of all vectors of the form a, 0, 0 with zeros as second and third components a belongs to r, u equal to a, 0, 0 belongs to r cube. அதாவது subspace of r cube சொல்றோம். என்ன அப்படின்னா, ஸோ 2 வெக்டார் எடுத்துக்கிறோம். let a, 0, 0 மாதிரி b, 0, 0. ஆக்சுவலா யூங்கிறத சப்செட் எடுத்துக்கோம். ஸோ பிலாங்ஸ் டு யூ. அப்ப யூங்கிற டேர்ம்ஸ்ல தான் இந்த 2 வெக்டார்ஸ்மே எடுத்துக்கிறோம். ஸோ அப்ப என்ன கிடைக்கும்? a, 0, 0 பிளஸ் அது மாதிரி b, 0, 0. ஸோ ஆட் பண்றப்ப என்ன ஆகும்? a plus b, 0, 0 belongs to u. ஸோ என்ன பண்றோம்? ஒரு ஸ்கேலார் ப்ராடக்ட், அதாவது k of a, 0, 0. அப்ப என்ன ஆகும்? உள்ள மல்டிபிள் பண்றப்ப ka, 0, 0 கிடைக்கும். எங்க தான் இருக்கும் அந்த டேர்மே? u. ஏன்னா நம்ம யூங்கிறது தான் ஒரு செட்டா எடுத்துக்கோம். ஸோ அப்ப யூல தான் என்ன ஆகும்? அந்த எலிமெண்ட்ஸ் ஃபுல்லாவே இருக்கும். The sum and scalar product are in U. So, அப்ப Uங்கிறது is a subspace of R cube அப்படின்னு சொல்லுவோம். 2 வெக்டார் ஸ்பேஸ் வந்து மல்டிப்ளை பண்றோம் அப்படின்னா அந்த இருக்கு அடிஷன் அண்ட் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். அதாவது R cross R is a vector space over R under addition and scalar multiplication. எப்படி அதை டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா x1, x2 பிளஸ் அதே மாதிரி y1, y2. ஸோ என்ன ஆகும் மல்டிப்ளை பண்றப்ப? அப்ப x1 டேர்ம் அது x2 டேர்ம் பண்றப்ப என்ன ஆகும்? இதை அதாவது x1 பிளஸ் y1. ஸோ அதே மாதிரி x2 பிளஸ் y2. இது ஆல்பா ஆஃப் x1, x2 அப்படின்னா ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். அப்ப ஆல்பா ஆஃப் x1னா ஆல்பா x1, ஆல்பா x2. ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். Clearly, the binary operation, so plus, is a commutative and associative. இப்பதான் பார்த்தோம் நம்ம commutative property, associative property எல்லாமே. அப்போ property commutative and associative and 0, 0. இதையும் பார்த்தாச்சு. it's a zero vector, அதாவது zero element அப்படின்னு சொன்னேன். the inverse-னா என்னவா இருக்கும்? அதாவது inverse of x1, x2. இப்ப x1, x2 ஓட inverse-னா என்ன இருக்கும்? அதோட inverse அதோட reciprocal, அது inverse. அப்ப என்ன ஆகும்? x1ங்கிறது minus x1, x2ங்கிறது minus x2. அப்ப the inverse of x1, x2 is minus x1 and minus x2. Okay. So R cross R plus is an abelian group. Now let U equal to. அப்ப Uங்கிற term என்ன எடுத்துக்கிறோம்னா x1, x2 and Bங்கிறத y1, y2. So alpha beta belongs to R அப்படின்னு. ஸோ இது ரெண்டையும் சால்வ் பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ அப்ப நம்மளோட கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்கும், அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்கும். அப்ப சால்வ் பண்றப்ப இங்க என்ன கிடைக்கும் அப்படின்னா x1 பிளஸ் y1 அதே மாதிரி x2 பிளஸ் y2. இதே ஸ்கேலாருக்கு பண்ணும்போது ஆல்பா x1 அது மாதிரி ஆல்பா x2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி அடுத்து என்ன பார்க்க போறோம்னா வெக்டார் ஸ்பேசஸ்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சப்ஸ்பேஸ். சப்ஸ்பேஸ்னா என்னன்னு பார்க்கலாம். அதோட டெஃபினிஷன்ஸ் தான். வெக்டார் ஸ்பேசஸ் மே பி ஃபார்ம்டு ஃப்ரம் சப்செட்ஸ் ஆஃப் அதர் வெக்டார் ஸ்பேசஸ். இதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சப்ஸ்பேசஸ் அப்படின்னு சொல்லுவோம். Subspace of vector space V is a subset H of V. So 3 properties இருக்கு இதுல என்னன்னா அப்படின்னா the zero vector of V is in H for each U and V are in H. அதோட sum என்னவா இருக்கும்? U plus V யும் in Hல தான் இருக்கும். So we say Hங்கிறது close and a vector addition அப்படிமோ. For each U in H and each scalar C, CU the scalar multiplication சொல்லும். So CUங்கிற term எங்க தான் இருக்கும் அப்படின்னா Hல தான் இருக்கும். So subset. So in this case Hங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா closed under scalar multiplication அப்படிமோ. So a subset W of vector space V is called a subspace அப்படிமோ. So if Wங்கிறது itself is a vector space, அந்த Vங்கிற ஸ்பேஸுக்குள்ள தான் என்ன இருக்கும்? சப்ஸ்பேஸ்ங்கிற வெக்டார் ஸ்பேஸுக்குள்ள தான் சப்ஸ்பேஸே இருக்கும். அதான் என்ன சொல்லுவோம்? அப்ப அந்த சப்செட் Wன்னு சொல்றோம். அப்ப if W itself is a vector space, அத the same scalar இருக்கும். அதுக்கும் same scalar addition and scalar multiplications இருக்கும். As B. எவ்ரி வெக்டார் ஸ்பேஸ் ஒவ்வொரு வெக்டார் ஸ்பேஸ்மே எப்படி கண்டிப்பா ஒரு 2 சப்ஸ்பேசஸ் இருக்கும். அது என்ன அப்படின்னா சிங்கிள்டன் ஜீரோ, அதாவது ஜீரோ ஸ்பேஸ் இருக்கும் பிளஸ் விங்கிற ஸ்பேஸ் வெக்டார் ஸ்பேஸ் இருக்கும். லெட் W be a subset of vector space V, then W is a subspace of V if and only if the following 2 conditions. அதாவது என்ன அப்படின்னா 2 கண்டிஷன்ஸ் வந்து if UV are in W, if UV is in W. ஓகே, அதாவது என்ன அப்படின்னா சப்ஸ்பேசஸ்ல இருக்க அதாவது 2 வெக்டார் அதாவது யூவி டேர்ம்ஸ் அதாவது நம்மளுக்கு வந்து சப்செட்ல அதாவது டபிள்யூல இருக்குன்னு சொல்லியிருக்கோம்ல, அதோட சம்ஸும் எங்க தான் இருக்கும்? அந்த யூவில இருக்க சம்ஸுமே டபிள்யூ அதாவது சம்ஸுமே எங்க இருக்கும்? வெக்டார் ஸ்பேஸ் அதாவது ஒரு சப்ஸ்பேஸ்ல தான் இருக்கும். அப்ப யூவிங்கிற வெக்டார் ஸ்பேஸ் வில இருக்கப்ப அதோட சம்ஸ் அந்த டேர்ம்ஸ் எங்க இருக்கும்? டபிள்யூல இருக்கும். அப்ப இஃப் யூ வி ஆர் இன் டபிள்யூ தென் யூ பிளஸ் வியும் எங்க இருக்கும்? இஸ் இன் டபிள்யூல இருக்கும். இது இஃப் யூ இஸ் இன் டபிள்யூவா இருக்கப்ப அதோட ஸ்கேலார்
சி இஸ் அன் ஸ்கேலார், இட்ஸ் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் சொல்லுவோம். ஸோ சிங்கிறது ஸ்கேலார். அப்போ அதோட ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் எங்க இருக்கும்? டபிள்யூல தான் இருக்கும். இஃப் u is in w and c is in scalar, then cu is in w. So cuங்கிற டேர்ம் எங்க இருக்கும்? ஸோ wல இருக்கும். ஸோ ஆப்ரேஷன்ஸ் ஆன் வெக்டார்ஸ், வெக்டார்ஸ்ல இருக்க அடிஷன் ஒரு ப்ராப்பர்ட்டியை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அடிஷன். அடிஷன்ல என்னென்ன அப்படின்னா, two vectors in R square can be added by considering each ordered pair. Okay. And then rather than a directed line segment. Okay. Actually, two plane vectors add பண்ணா என்ன கிடைக்கும் ஃபர்ஸ்ட்? அதாவது ரெண்டு பாயிண்ட், ரெண்டு வெக்டார்ஸ் எடுத்துக்கிறோம். x1 and y1, x2 and y2. Okay. ஸோ அதை ஆட் பண்றப்ப ரெண்டு பிளேன் வெக்டர்ஸ் ஆட் பண்றோம். ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்? x1 y1 plus x2 y2 and x1 plus x2, y1 plus y2. ஸோ ஆட் பண்ணாங்க என்ன ஆகுதுன்னா, அப்போ சிமிலர்லி ஒரு ரெண்டு பாயிண்ட் ஆட் பண்றோம், x1 y1 அப்படின்னு. ஸோ இது மூணு வேல்யூ ஆட் பண்றப்ப என்ன ஆகும்? x1 y1 z1, அது மாதிரி x2 y2 z2. ஸோ அப்போ அந்த ரெண்டையும் ஆட் பண்ணும்போது the addition of two space vectors x1 y1 z1 and x2 y2 z2 is defined by x1 y1 z1 plus x2 y2 z2 equal to. So first இந்த ரெண்டு terms ஆட் பண்றப்ப we get x1 plus x2 y1 plus y2 z1 plus z2. Okay, so the geometric interpretation, அதாவது அடிஷன்ல in R square எப்படி, அதாவது sum of ரெண்டு வெக்டர்ஸ் ஆட் பண்றோம், என்ன ஆகும்? அப்ப OP வெக்டார் அண்ட் OQ வெக்டார் இதுல in R square. ஸோ சேம் அப்ப என்ன ஆகும்? OP வெக்டார் OQ வெக்டார் ஆட் பண்ணும்போது ஸோ ஆங்கிற டேர்ம் என்ன இருக்கும்? சார் டயகனலா இருக்கும். அப்ப OP வெக்டார் அண்ட் OQ வெக்டார் இன் R square is the vector OR வெக்டார். அந்த ORங்கிறது என்னது? சார் டயகனல் ஆஃப் த parallelogram. அப்ப அது எப்படி இருக்கும்னா adjacent sides, அதாவது OP அண்ட் OQக்கு இருக்கும். ஓகே. ஸோ அப்ப என்ன ஆகும்? அந்த ORங்கிறது வந்து டயகனல் சொல்லியாச்சு. அது எதுக்கு ஈக்குவலண்டா இருக்கும் அப்படின்னா, QRங்கிறது வந்து OPக்கு ஈக்குவலண்டா இருக்கும். அப்ப நோட் தட் QR வெக்டார் இஸ் ஈக்குவலன்ட் டு OP. அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, அதாவது பாயிண்ட்ஸ் பாருங்க, எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் ஆரிஜின்ல இருந்து போகுது. ஃபர்ஸ்ட் வந்து P பாயிண்ட், அதாவது x1 y1 and Q பாயிண்ட் x2 y2 and then R பாயிண்ட் x1. ஸோ ரெண்டு வெக்டார் நமக்கு ஆட் பண்ணி வர அந்த வெக்டார் வந்து x1 plus x2 y1 plus y2. ஓகே, அதாவது an example of addition in R squared and R cube. So first பாருங்க, find the sum of 4, -3 and 0, 1. ஸோ இந்த ரெண்டு வெக்டாரை ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? இருக்கு 4, -3 and 0, 1. ஸோ ரெண்டு வெக்டார் ஆட் பண்றப்ப என்ன கிடைக்கும்? we get 4 plus 0, -3 plus 1. ஸோ 4, -2 and second one. அடுத்து ரெண்டு பிளேன் வெக்டார்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணா what we get? 1 -1 2, அது மாதிரி -1 2 -5. ஸோ ரெண்டு இருக்கு. ஸோ ரெண்டையும் ஆட் பண்றப்ப என்ன ஆகும்? பி சப்டிவிஷன், அதாவது 1 -1 2 plus -1 2 -5. ஸோ என்ன ஆகும்? ஒரு டேர்ம் பிளஸ் பண்றப்ப 1 plus of -1, -1 plus 2, 2 -3. ஸோ சால்வ் பண்றப்ப ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 0 we get, and second one we get 1 and third one -3. ஸோ we get a vector space 0, 1, -3. ஓகே, இது அசோசியேட்டிவா இருந்தா எப்படி பண்ணலாம் வெக்டர் அடிஷன் வந்து, அதாவது a1, a2 plus b1 b2 plus c1 c2. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் a1 a2 அப்படியே வச்சுட்டு அந்த b டேர்ம்ஸை உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம். அப்படி மல்டிப்ளை பண்றப்ப என்ன ஆகும்? b1 plus c1, அதே மாதிரி b2வையும் c2வையும், அப்ப b2 plus c2. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? நமக்கு இருக்க அந்த பாயிண்ட் வந்து a1, a2. அப்ப a1 வச்சு அடுத்து ஆட் பண்ணுவோம். வெக்டார் அடிஷன் இஸ் அசோசியேட்டிவ். ஓகே, ஸோ அப்ப a1 plus b1 plus c1 ஃபர்ஸ்ட் டேர்ம், அடுத்து a2 வச்சு ஆட் பண்ணுவோம். ஸோ அப்ப a2 plus b2 plus c2. ஓகே, அண்ட் தென் we get அப்ப a1 plus b1 plus c1 இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா a2 plus b2 plus c2 அப்படின்னு கிடைக்கும். அடுத்து வெக்டர் அடிஷன் இஸ் அசோசியேட்டிவ்னு சொல்றோம். ஸோ என்ன ஆகும்? பிராக்கெட் சேஞ்ச் ஆகிறப்ப, அதாவது அந்த டேர்ம்ஸ் எப்படி கிடைக்கும் நமக்கு அசோசியேட்டிவ்னா a1, a2. ஸோ ஒரு பாயிண்ட், அப்ப பிளஸ் அடுத்து b1, b2, அதே மாதிரி பிளஸ் c1, c2. ஓகே, சார் வெக்டர் அடிஷன் அசோசியேட்டிவ். இது வெக்டர் அடிஷன் காமுடேட்டிவ். ஸோ அது எப்படி அப்படின்னா ரெண்டு பாயிண்ட், அதாவது a1, a2, அதே மாதிரி b1, b2, இந்த ரெண்டு பாயிண்ட்டை என்ன பண்றோம் அப்படின்னா ஆட் பண்றோம். ஸோ காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றோம். அப்ப a1, a2 பிளஸ் b1, b2 ஆட் பண்றப்ப என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் a1 டேர்ம் ஆட் பண்றப்ப a1 பிளஸ் b1 கிடைக்கும். ஸோ அதே மாதிரி a2 பிளஸ் b2 அப்படின்னு கிடைக்கும்.
ஸோ காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றப்ப என்ன ஆகும்? அப்ப A1 B1 என்ன ஆகும்? B1 plus A1 அதே மாதிரி B2 plus A2 அப்படின்னு கிடைக்கும். அடுத்து அந்த பாயிண்ட் என்ன ஆயிரும்? A1, B1, B2 plus A1, A2. Therefore, A1, A2 plus B1, B2 equal to B1, B2 plus A1, A2. ஸோ காம்படேட்டிவ் அசோசியேட்டிவ் பார்த்தோம். அடுத்து பார்க்க போறது என்ன அப்படின்னா ஐடென்டிட்டி. ஐடென்டிட்டி எலமெண்ட் எக்ஸிட்ஸ் ஃபார் வெக்டார் அடிஷன். அதாவது என்ன அப்படின்னா, அதாவது ரெண்டு வெக்டார், அதாவது எப்படி ஐடென்டிட்டி என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா, இந்த 0 டேர்ம்ஸ் ஆட் பண்ணி நமக்கு என்ன கிடைக்குன்னு தான் பார்க்க போறோம். அப்ப கன்சிடர் த வெக்டார் என்ன அப்படின்னா 0, 0. ஸோ வி ஹாவ் ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் என்ன எடுத்துக்கிறோம்னா, வெக்டார் வந்து A1, A2 எடுத்துக்கிறோம். பிளஸ் அப்ப என்ன ஆட் பண்ண போறோம்? 0, 0, 0, 0. ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் A1 டேர்ம் கூட ஆட் பண்ணுவோம். அப்ப A1 plus 0, A2 plus 0. So A1 plus 0 na we get A1. So A2 plus 0 na we get A2. So similarly இதே மாதிரி இப்போ எப்படி A1 A2 plus 0 plus 0, 0 ஆட் பண்ணோம், we get A1, A2. இதே இது 0, 0 plus A1 A2 ஆட் பண்றப்ப என்ன கிடைக்கும் அப்படின்னா சேம் அதே தான். A1 டேர்ம் plus 0 போட்டா என்ன ஆகும்? A1 டேர்ம் தான் கிடைக்கும் இங்க. ஸோ அப்போ என்ன A1, A2. அப்போ இந்த 0, 0ங்கிறது என்ன அப்படின்னா இட்ஸ் ஐடென்டிட்டி எலமெண்ட். நம்ம டெஃபினேஷன் ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம், அதுக்கான ஒரு பிரீஃப் எக்ஸ்பிளனேஷன் தான் இது. ஸோ 0, 0ங்கிறது இட்ஸ் ஐடென்டிட்டி எலமெண்ட் ஃபார் வெக்டார் அடிஷன். ஸோ வி டினோட் திஸ் வெக்டார் பை 0 அப்படி டினோட் பண்றோம். அது இல்லாமல் இட்ஸ் கால்ட் 0 வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 0 இஸ் கால்ட் 0 வெக்டார். அதாவது ஐடென்டிட்டி பார்த்தோம். அடுத்து பார்க்க போகிறது வந்து இன்வர்ஸ். அப்ப எவ்ரி ஸ்பேஸ் வெக்டார், கண்டிப்பா ஒவ்வொரு வெக்டார் ஸ்பேஸ்மே என்ன இருக்கும்? கண்டிப்பா ஒரு இன்வர்ஸ் இருக்கும். அப்ப எவ்ரி ஸ்பேஸ் வெக்டார் ஹேஸ் அன் இன்வர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அடிஷன். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் கிவன் A1, A2, A3. ஓகே, ஸோ வெக்டார் ஸ்பேஸ். அப்ப இதோட இன்வர்ஸ் என்னவா இருக்கும்? A1ஓட இன்வர்ஸ் என்னவா இருக்கும்? -A1. A2 ஓடது -A2. A3 ஓடது -A3. தென் கிளியர்லி A1, A2, A3 plus of -A1, -A2, -A3. So we get 0, 0. ஸோ என்ன ஆகும்? 0 தான் கிடைக்கும். அப்ப இன்வர்ஸ் டேர்ம் இதே இது அடுத்து மறுபடியும் மைனஸ் டேர்ம் பிளஸ் நம்ம கொடுத்துக்க வெக்டார் ஸ்பேஸ்ல பண்ணா என்ன ஆகும்? அப்பயும் 0 தான் கிடைக்கும். பிகாஸ் இது இன்வர்ஸ் டேர்ம்ஸ். அப்ப 0, 0, 0 தான் கிடைக்கும். அப்ப இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப். அப்ப அந்த டேர்ம்ஸே என்னது? ஸோ த அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப், அதாவது A1, A2, A3 ஓடது வந்து அதோட அடிட்டிவ் இன்வர்ஸ் எது அப்படின்னா -A1, -A2 and -A3. தட் இஸ் n equal to A1, A2, A3. அதோட இன்வர்ஸ் -nங்கிறது என்னவா இருக்கும்? -A1, -A2 and -A3 இருக்கும். ஓகேவா? அண்ட் தென் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் ஷார்ட்டா பார்த்தோம். C of U equal to CU. அந்த Uங்கிறது வெக்டார் ஸ்பேஸ்ல இருக்கும், Cங்கிறது அந்த ஃபீல்ட்ல இருக்கும் அப்படின்ட்டு ஷார்ட்டா ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் தான் என்னன்னு பார்த்தோம். ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் அதாவது புள்ளி பெருக்கல் அப்படின்னு சொல்லுவோம். புள்ளி பெருக்கல், இதுல டாட் ப்ராடக்ட், கிராஸ் ப்ராடக்ட். அப்ப இதுல இப்ப ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் என்னன்னு பார்க்கலாம். We now consider the multiplication of any pair or triple by a real number. So definition பார்க்கலாம். If alpha belongs to R and A1, A2 is the plane vector. So we define the multiplication of A1, A2. அதோட ஸ்கேலார் என்னவா இருக்கும்? ஆல்பா. அப்ப ஆல்பா to be the plane vector alpha A1, alpha A2. இது A1, A2ங்கிறது நமக்கு plane vector. ஆல்பாங்கிறது ஸ்கேலார் டேர்ம். ஸோ மல்டிப்ளை பண்றப்ப என்ன ஆகும்? alpha of A1, A2 equal to, so alpha உள்ள மல்டிப்ளை பண்றப்ப alpha A1, alpha A2. இது 2 பாயிண்ட்டுக்கு வச்சிருக்கும். இதே இது 3 பாயிண்ட்ஸுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அப்ப alpha of A1, A2 பண்றப்ப alpha of A1, A2, A3 இருக்கு. ஸோ ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் என்ன கிடைக்கும் நமக்கு? மல்டிப்ளை பண்றப்ப we get alpha A1, alpha A2, alpha A3. ஸோ ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். ஓகே, அண்ட் தென் இப்போ அதாவது ஒரு வெக்டார், அதாவது ஓபி வெக்டார்ங்கிறது எடுத்துக்கிறோம். எதுலன்னா ஆர் ஸ்கொயர்ல. ஸோ அதுல இருக்க ஸ்கேலாரும் எங்க தான் இருக்கும்? கேபிட்டல் ஆர் அப்படிங்கிறது. அப்போ ஓபி வெக்டார் இஸ் a வெக்டார் whose length is modulus alpha and modulus OP vector and whose direction is same. அப்போ ஓபி வெக்டார் அந்த ஆல்பா வந்து கிரேட்டர் தென் 0வா இருக்கப்ப அதோட ஆப்போசிட் சைடு எப்படி இருக்கும் அப்படின்னா ஆல்பா லெஸ் தென் 0வா இருக்கும். அப்போ ஓபி வெக்டார் அண்ட் ஓக்யூ வெக்டார், ஓஆர் வெக்டார் எங்க இருக்கும் அப்படின்னா இன் ஆர் ஸ்கொயர்ல. ஹியர் ஓக்யூ வெக்டாரோட வேல்யூ என்ன அப்படின்னா 2 ஓபி வெக்டார். அது மாதிரி ஓஆர் வெக்டாருக்கு என்னவா இருக்கும்? உங்களோட இன்வர்ஸ் -1/2 ஓபி வெக்டாரா இருக்கும். ஓகே, அண்ட் தென் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன அப்படின்னா பிளேன் வெக்டார் வந்து U equal to A1, A2 அப்படின்னு ஒரு பாயிண்ட் A1, A2 பிளேன் வெக்டார் எடுத்துக்கிறோம். அப்ப இதோட ஸ்கேலார் ஆல்பா எங்க இருக்கும்? ஆர்ல இருக்கு வித் அல்ஜிபிரிக்கலி.
அப்ப மாடுலஸ் ஆல்பா யூ ஈக்குவல் டு எப்படி எழுதலாம்? அதை மாடுலஸ் ஆல்பா யூனா மாடுலஸ் ஆல்பா இன்ட்டு மாடுலஸ் யூ. அப்ப ஆல்பா யூ ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன். நமக்கு யூ டேர்ம் தெரியும். யூ டேர்ம்ங்கிறது வந்து நம்ம இங்க என்ன எடுத்திருக்கோம்? பிளேன் வெக்டார் வந்து a1 a2 எடுத்திருக்கோம். அப்ப ஆல்பா யூ ஈக்குவல் டு alpha a1 comma alpha a2. Okay, so we get என்ன கிடைக்கும்? Modulus alpha u root of அப்ப alpha squared a1 squared plus அதே மாதிரி alpha squared a2 squared. இந்த alphaங்கிற டேர்மை நம்ம ரூட்ல இருந்து வெளில எடுத்துடலாம். ஸோ அப்போ அதோட ஸ்கொயர் ரூட், அப்போ ஸ்கொயர் ரூட் அப்படியே கேன்சல் ஆகும். அப்போ என்ன ஆகும்? கேன்சல் ஆகிறப்ப we get a modulus alpha into root of a1 square plus a2 square equal to we get modulus alpha into modulus u அப்படின்னு கிடைக்கும். ஸோ நான் for any plane வெக்டார் ஸ்பேஸ் எடுத்தோம்னாலும் கண்டிப்பா மைனஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் ஒன் ஆஃப் பின்னு தான் இருக்கும். அதாவது அதோட டிஃபரன்ஸ் வந்து அப்ப u மைனஸ் பி ஈக்குவல் டு u பிளஸ் ஆஃப் மைனஸ் ஒன் இன்டூ பி. ஸோ இதே மாதிரி அடிஷன் சொன்ன மாதிரி என்ன சொல்லுவோம்? டிஃபரன்ஸ், அதாவது சப்ராக்ஷன். தென் we have defined a subtraction. எதோட ஹெல்ப்போட? ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷனோட ஹெல்ப்போட. இப்போ எப்படி ஸ்கேலார் நம்ம அடிஷன்ல பார்த்த மாதிரி தான். ஸோ அதே மாதிரி தான் இது வந்து ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் மாதிரி இப்போ சப்ராக்ஷன்ல பார்க்க போறோம். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் ஒன், அதாவது ஃபார் திஸ் என்னன்னா வெக்டார்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆல்ஃபா பீட்டா பிலாங்ஸ் டு ஆர். அப்போ யூ கொடுத்துருக்க பாயிண்ட் வந்து a1 a2, பிக்கு கொடுத்துருக்க பாயிண்ட் வந்து b1 b2. ஓகே, ரெண்டுமே பிளேன் வெக்டார்ஸ் u அண்ட் v. ஓகே, அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் alpha u plus alpha v ப்ரூவ் பண்ணோம். we have points என்ன அப்படின்னு யூக்கு தெரியும் நமக்கு என்ன பாயிண்ட்ஸ் அப்படின்னு. அதே மாதிரி விக்கும் தெரியும் என்னென்ன பாயிண்ட்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ we have alpha of u plus v equal to, ஸோ அப்போ எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுவோம்? alpha of u plus v equal to யூக்கு வேல்யூ போடணும். யூக்கு வேல்யூ போடுறப்ப என்ன ஆகும்? u வேல்யூ a1 and a2 பிளஸ் அதே மாதிரி விக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். வியோட வேல்யூ வந்து b1 b2. அப்போ alpha of a1 a2 பிளஸ் b1 b2. ஸோ இப்போ ஆட் பண்றப்ப alpha of அப்போ a1 term plus b1 term a2 plus b2. நெக்ஸ்ட் அதே மாதிரி என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஆல்ஃபாங்கிறத உள்ள கொண்டு போகும், உள்ள மல்டிப்ளை பண்ணணும். அதாவது a1 b1 அது மாதிரி a2 b2 டேர்முக்கு மல்டிப்ளை பண்ணும். அப்போ ஆல்ஃபா ஆஃப் பிராக்கெட் என்ன ஆகும்? பிராக்கெட் சேஞ்ச் ஆகும். அப்படி ஆல்ஃபா ஆஃப் a1 plus b1 ஆல்ஃபா ஆஃப் a2 plus b2. ஸோ ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் ஆல்ஃபாங்கிற டேர்ம். இப்போ என்ன பண்ணுவோம்? ஆல்ஃபா உள்ள ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ஆல்ஃபா டேர்ம் வச்சு ஒரு ஒரு எலமெண்ட்டுமே மல்டிப்ளை பண்ணணும். a1 டேர்ம் அது மாதிரி b1 டேர்மை மல்டிப்ளை பண்ணணும், a2 டேர்ம் b2 டேர்மை பண்ணணும். ஸோ ஆல்ஃபா வச்சு ஃபர்ஸ்ட் a1 டேர்ம், அப்போ ஆல்ஃபா a1 பிளஸ் ஆல்ஃபா b1 அதே ஆல்ஃபா டேர்ம் அது மாதிரி a2 மல்டிப்ளை பண்ணுவோம், ஆல்ஃபா a2 பிளஸ் ஆல்ஃபா b2 கிடைக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் பாருங்க a1 டேர்ம் அண்ட் b1 டேர்ம்ஸ். அப்போ ஆல்ஃபா a1 ஆல்ஃபா a2 பிளஸ் அதே மாதிரி ஆல்ஃபா b1 ஆல்ஃபா b2. ஸோ ரெண்டு இதுலையுமே என்ன ஆகுது? நமக்கு இப்போ என்ன டேர்ம் காமன் எடுத்துரும்? ஆல்ஃபா டேர்ம்ஸை காமன் எடுத்துரும், பொதுவாக இருக்கு. ஸோ அந்த ஆல்ஃபா டேர்மை காமன் எடுக்கிறப்ப ஆல்ஃபா ஆஃப் a1 a2 அதே மாதிரி பிளஸ் ஆல்ஃபா ஆஃப் b1 b2 கிடைக்கும். அப்போ நமக்கு ஆக்சுவலா a1 a2ங்கிற பாயிண்ட் என்னன்னு எடுத்தோம்? சப்ளைன் வெக்டார் யூங்கிறது தான் எடுத்தோம். அப்போ அந்த a1 a2 அந்த இதை ரீப்ளேஸ் பண்ணி, அதாவது அது என்ன a1 a2 பதில் அடுத்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? யூங்கிற டேர்ம் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ ஆல்ஃபா யூ ஆயிரும். அதே மாதிரி b1 b2ங்கிறது என்ன எடுத்தோம்? வெக்டார் வந்து பிளேன் வெக்டார் வின்னு எடுத்தோம். அப்போ அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு விக்கு பதிலாக அங்கே b1 b2க்கு பதிலாக v டேர்ம் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? ஆல்ஃபா யூ பிளஸ் ஆல்ஃபா வி. என்ன எடுத்துக்கிட்டோம்? ஃபர்ஸ்ட் ஆல்ஃபா ஆஃப் யூ பிளஸ் வி இதான் ப்ரூவ் பண்ணோம். ஆல்ஃபா யூ பிளஸ் ஆல்ஃபா வின்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகே, அண்ட் தென் செகண்ட் அதே மாதிரி தான் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இன்டூ யூ ஈக்குவல் டு ஆல்ஃபா யூ பிளஸ் பீட்டா யூ. ஸோ இதை ப்ரூவ் பண்றோம். நமக்கு தெரியும் யூவி வேல்யூ தெரியும். யூங்கிறது பாயிண்ட் வந்து a1 a2, விங்கிற பாயிண்ட் b1 b2. சப் பிளேன் வெக்டார் அப்படின்னு தெரியும் நமக்கு. ஸோ அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா அப்போ வி ஹாவ், ஸோ சம்மில் கொடுத்துருக்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொடுத்துருக்க டேர்ம் எடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து தான் நம்ம ரைட் ஹேண்ட் சைடு ப்ரூவ் பண்றோம். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கு? ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இன்ட்டு யூ. ஓகே, ஸோ என்ன பண்றோம்? ஆல்ஃபா பிளஸ் பீட்டா. ஸோ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இன்ட்டு யூக்கு தெரியும் என்ன டேர்ம் இருக்கு? a1 a2 அப்படின்னு. அப்போ அந்த யூ டேர்ம் ரீப்ளேஸ் பண்ணிட்டு a1ஐயும் a2ஐயும் சப்ஸ்டியூட் பண்ணணும். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம் பாருங்க, ஆல்ஃபா பிளஸ் பி இன்ட்டு, அதாவது அந்த உள்ள இருக்க எலமெண்ட்ஸ் வச்சு மல்டிப்ளை பண்றோம். அப்போ ஃபர்ஸ்ட் a1ஆல பண்றோம், அடுத்து a2ஆல பண்றோம். அப்போ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இன்ட்டு a1 ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இன்ட்டு a2. அடுத்து என்ன பண்றோம்? a1ஆல உள்ள இருக்க எல்லா எலமெண்ட்ஸ், இப்போ எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல எப்படி மல்டிப்ளை பண்ணமோ ஆல்ஃபாவால உள்ள மல்டிப்ளை பண்ண மாதிரி தான். ஸோ இங்கே அதே மாதிரி தான். ஸோ உள்ள ஒரு டேர்ம்ஸையும் உள்ள மல்டிப்ளை பண்றப்ப என்ன கிடைக்குது அப்படின்னா ஆல்ஃபா a1 அதே மாதிரி பிளஸ் பீட்டா a1 ஃபர்ஸ்ட் டேர்ம் மல்டிப்ளை பண்ணியாச்சு. அடுத்து a2வால மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ஆல்ஃபா a2 பிளஸ் அதே மாதிரி பீட்டா a2. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணியாச்சு. ஸோ a1 டேர்ம்ஸ் அது மாதிரி
அதாவது ஆல்ஃபா டேர்ம்ஸ் பீட்டா டேர்ம்ஸ்னு எழுதுறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க ஆல்ஃபா A1 ஆல்ஃபா A2 ஃபர்ஸ்ட் டேர்ம் பிளஸ் அடுத்து பீட்டா டேர்ம்ஸ் பீட்டா A1 பீட்டா A2. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல என்ன அப்படின்னா ஆல்ஃபா டேர்ம்ஸ் ஆல்ஃபா A1 ஆல்ஃபா A2 இருக்கு. அப்போ ஆல்ஃபா டேர்ம்ஸை காமன் எடுத்துக்கலாம். ஸோ அதை காமன் எடுக்கிறப்ப வி கெட் ஆல்ஃபா ஆஃப் A1 A2. அதே மாதிரி இதுலையும் பீட்டா டேர்ம்ஸை காமன் எடுக்கிறோம் பிளஸ் பீட்டா ஆஃப் A1 A2 அப்படின்னு. ஸோ ஆல்ஃபா பீட்டா வந்துருச்சு. இந்த பாயிண்ட் நமக்கு தெரியும் பிளேன் வெக்டார் A1 A2 இதோட வேல்யூ இது யூவோட வேல்யூ u ஈக்குவல் டு A1 A2. அப்போ என்ன ஆகும் A1 A2 ரீப்ளேஸ் பண்ணிட்டு என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம் u அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் பீட்டாலையும் அங்கேயும் A1 A2 யூன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ வி கெட் ஆல்ஃபா u பிளஸ் பீட்டா u. என்ன ப்ரூவ் பண்ணணும் நம்ம ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இன்டூ u ஈக்குவல் டு ஆல்ஃபா u பிளஸ் பீட்டா u தான் ப்ரூவ் பண்ணணும். ஓகே தென் நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் ஸ்கேலார் மல்டிபிகேஷன் அதாவது ஆல்ஃபா ஆஃப் பீட்டா u ஈக்குவல் டு ஆல்ஃபா பீட்டா இன்டூ u. ஸோ அதுக்கான அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு ரைட் ஹேண்ட் சைடை ப்ரூவ் பண்ணலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு ஆல்ஃபா ஆஃப் பீட்டா u அப்படின்னு இருக்கு. ஸோ ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஆஃப் யூக்கு வேல்யூ தெரியும் பிளேன் வெக்டார் பண்ண பார்த்தோம் A1 A2 அப்படின்னு அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ என்ன ஆகும் பீட்டா இன்ட்டு A1 A2 அப்படின்னு. இப்போ என்ன பண்ணுறோம் அந்த பீட்டா டேர்மை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுங்க. ஆல்ஃபா ஆஃப் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் ப்ராக்கெட் போட்டு பீட்டா A1 பீட்டா A2 அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகும் ஆல்ஃபா டேர்ம்ஸ் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா A1 பீட்டா A2. இப்போ என்ன பண்ணுறோம் ஓப்பன் ப்ராக்கெட் போட்டு அந்த ஆல்ஃபா டேர்மை உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். அப்படி உள்ள மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகுது ஆல்ஃபா பீட்டா A1 அதே மாதிரி ஆல்ஃபா பீட்டா A2 அப்படின்னு. ஸோ என்ன ஆகுது எந்த டேர்ம்ஸ் அதாவது ஆல்ஃபா பீட்டா ரெண்டுமே வந்து காமன் டேர்ம்ஸ் இருக்கு. அப்போ ஆல்ஃபா பீட்டாவை அப்படியே வெளியே எடுக்கும்போது டேக்கிங் அவுட் சே ஸோ வி கெட் ஆல்ஃபா பீட்டா ஆஃப் A1 A2. நமக்கு தெரியும் பிளேன் வெக்டார் u ஈக்குவல் டு A1 A2 நம்ம எடுத்ததுதான் பிளேன் வெக்டார் யூவோட வேல்யூ என்னது பாயிண்ட் A1 A2. அப்போ அந்த A1 A2 ரீப்ளேஸ் பண்ணிட்டு அங்கே என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவோம் u ஈக்குவல் டு A1 A2. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு யூன்னு இருக்கும். இதான் நம்ம ப்ரூவ் பண்ணுமா சம்ல கொடுத்துனது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிட்டோம் ஆல்ஃபா ஆஃப் பீட்டா யூ. அதுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு யூவை தான் ப்ரூவ் பண்ணணும். ஸோ ப்ரூவ் பண்ணியாச்சு. இதே இப்போ இந்த ஆல்ஃபா ஆஃப் பீட்டா யூ இருக்குல்ல இதே சிமிலர்லி என்ன பண்ணலாம் அப்படின்னா பீட்டா ஆஃப் ஆல்ஃபா யூ அதையும் ப்ரூவ் பண்ணலாம். இதே மாதிரி தான் யூக்கு வேல்யூ வந்து A1 A2ன்னு எடுத்துக்கிட்டு இதே மாதிரி பண்ணால் வி கெட் ஆல்ஃபா அதாவது பீட்டா ஆல்ஃபா யூன்னு கிடைச்சிடும். ஸோ சிமிலர்லி அப்போ இதெல்லாம் இந்த ஈக்குவல் beta of alpha u equal to beta alpha into u equal to alpha beta u. ஓகே அடுத்து நெக்ஸ்ட் என்னன்னா 1 dot u அதாவது ஐடென்டிட்டி இன்வர்ஸ் பார்க்கணும். இப்போ 1 dot uங்கிறது என்னது 1 dot u equal to u. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு ரைட் ஹேண்ட் சைடை ப்ரூவ் பண்ணணும். 1 dot u இருக்கு. ஸோ 1 dot u equal to u-ஓட வேல்யூ தெரியும் பாயிண்ட் வந்து A1 A2 அப்படின்னு. அப்போ 1 of A1 A2 கிடைக்கும். 1 dot A1 1 அது மல்டிபிள் பண்ணாலும் we get A1 A2 தான். ஏன்னா ஒன்னால மல்டிபிள் பண்ணா நமக்கு என்ன டேர்ம் கிடைக்கும் A1 டேர்மும் A2 கூட ஒன்னால மல்டிபிள் பண்ணாலும் A2 தான் கிடைக்கும் we ஸோ அப்போ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு 1 dot A1 1 dot A2. ஸோ we get A1 A2. Already we know A1 A2 equal to E is a plane U is a plane vector. So we get U term. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு 1 dot U எடுத்தோம். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு இருக்க U ப்ரூவ் பண்ணியாச்சு. therefore 1 dot U equal to U. Okay and then 0 dot U 0 dot U வந்து 0ன்னு ப்ரூவ் பண்ணோம். ஸோ 0 வெக்டார் பார்த்தாச்சு டெஃபினிஷன்ஸ். 0 வெக்டர்னா என்னன்னு பார்த்தோம் இன் ஆர் ஸ்கொயர் 0 டாட் யூ போடுவோம். 0 டாட் யூ யூவோட வேல்யூ தெரியும் நமக்கு A1 A2 அப்படின்னு. இப்போ 0 ஆஃப் A1 A2. ஸோ A1 டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ணும்போது 0 டாட் A1 0 டாட் A2ன்னு போடுவோம். ஸோ என்ன A1 டேர்ம் கூடயோ A2 டேர்ம் கூடயோ 0 பண்ணால் இது we get 0 தான். ஸோ 0 0 0 வெக்டார் therefore 0. ஸோ நம்ம கிடைச்சிக்கிட்டோம் 0 டாட் U equal to 0 அப்படின்னு. This is scalar products. Scalar products ஓட ஒரு தியரம் தான் இது. என்ன அப்படின்னா if u v w belongs to r cube or r squared அதாவது and alpha terms எல்லாமே belongs to r தான். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் அதாவது u dot u மாடுலஸ் u squared அதே மாதிரி u dot u equal to 0. இதே u dot v equal to b dot u அது மாதிரி u dot v plus w equal to u dot v plus அதே மாதிரி அதை உள்ள மல்டிபிள் பண்ணுறப்ப என்ன கிடைக்கும் u dot wன்னு இருக்கும். இதே ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் அதாவது ஆல்ஃபா u dot v ஆல்ஃபா டாட் ஏன்னா எப்படி போடலாம் அது ஆல்ஃபா u dot vன்னு எழுதலாம். அதை எப்படி எழுதலாம் u dot alpha vன்னு எழுதலாம். ஸோ இப்போ தான் இந்த மாடல் பார்த்தோம் அதே தான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ எப்படி நம்ம u vக்கு 2 பாயிண்ட் எடுத்துக்கிட்டு செஞ்ச மாதிரி தான் இங்கே வந்து A1 A2 A3
அதே மாதிரி விக்கு B1 B2 B3 அது மாதிரி டபிள்யூக்கு இவ்வளவு நேரம் வந்து யூ வெக்டார் அதாவது 2 பிளேன் வெக்டார் பார்த்தோம். UV அப்படின்னு 2 பிளேன் வெக்டார்ஸ் பார்த்தோம். இப்போ வந்து என்ன எக்ஸ்ட்ரா என்ன W அதாவது C1 C2 C3. ஸோ அதுக்கு 3 எலிமெண்ட்ஸ் எடுத்துட்டு பண்ணியிருக்கோம். அதாவது U டாட் U. அப்போ அது மாடுலஸ் பண்ணா என்ன ஆகுதுன்னா மாடுலஸ் U ஸ்கொயர் கிடைக்கும். இது U ஈக்குவல் டு 0 அதாவது U டாட் U அப்படின்னு போட்டோம்னா என்ன ஆகும்? ஸோ 0 தான். அப்போ சின்ஸ் என்ன கிடைக்கும்? A1 0 அது மாதிரி A2 0 A3 0. ஸோ அதை சால்வ் பண்ணாலுமே சம் பண்ணாமல் என்ன ஆகும்? A1 ஸ்கொயர்டாக இருக்கட்டும் ப்ளஸ் A2 ஸ்கொயர் ப்ளஸ் A3 ஸ்கொயர் வி கெட் 0 தான். அதே மாதிரி தான் U டாட் V போட்டாலும். ஓகே, அண்ட் தென் இப்போ அது ஒரு 2 வெக்டார்ஸ் கொடுத்து அதோட ஆங்கிள் ஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா அதாவது என்ன அப்படின்னா ஃபைன் த ஆங்கிள் பிட்வீன் அதாவது டீட்டா பிட்வீன் த 2 வெக்டார்ஸ் அதாவது 2 பிளேன் வெக்டார்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. U வந்து இப்போ ஒரு 2,0 நம்ம பார்த்து தான் யூவோட வேல்யூ A1 A2 வியோட வேல்யூ B1 B2. ஸோ ரெண்டையும் வச்சு ஃபைன் பண்ணலாம். இப்போ 2 வேல்யூ நமக்கு 2 பாயிண்ட்ஸ் அதாவது என்னன்னா A1க்கு 2வும் A2க்கு மாதிரி 0வும் கொடுத்துக்கான்னு வச்சுக்குவோம். ஸோ அப்போ எப்படி வந்து இதுக்கு வந்து வேல்யூ ஃபைன் பண்ணலாம்? அப்போ அந்த டீட்டா எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுது? ஆக்சுவலாக காஸ் டீட்டா ஈக்குவல் டு U டாட் V பை மாடுலஸ் U அண்ட் மாடுலஸ் V. இதான் அதோட ஃபார்முலா. ஸோ கொடுத்துருக்க அந்த UV வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு சால்வ் பண்ணோம். வி கெட் அதோட டீட்டா அதாவது 2 வெக்டாருக்கான ஸ்பேஸ் அதாவது அதோட ஆங்கிள் ஃபைன் பண்ணிடலாம். ஓகே, அண்ட் தென் அதே தான் ப்ரூவ் தட் வெக்டார் அதாவது V ஈக்குவல் டு 1/√5 2/√5. ஸோ ஈக்குவல் அதோட பாயிண்ட்ஸ் அதாவது U ஈக்குவல் டு 1,0 Wக்கு அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க ஆங்கிள் பிட்வீன்ஸ் அதாவது UV அண்ட் பிட்வீன் V அண்ட் W அதாவது ஆல்ஃபா அண்ட் பீட்டா. ஸோ ஃபார்முலா வந்து காஸ் டீட்டா ஈக்குவல் டு U டாட் V பை மாடு U மாடு V. ஸோ அதே மாதிரி தான். ஸோ UV அண்ட் அப்போ அதுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப என்ன ஆகும்? 1/√5 கிடைக்குது. அதே மாதிரி ஸோ அது காஸ் ஆல்ஃபாக்கு இதே காஸ் பீட்டாக்கு போடுறப்ப விக்கும் டபிள்யூக்கும் பச்சு பண்ணும்போது -3/5 × √5 ப்ளஸ் 8/5 × √5. ஸோ இதை சால்வ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா 1/√5 அப்படின்னு கிடைக்குது. அண்ட் தென் இதுவும் அதே தான். ஸோ என்ன அப்படின்னா ஃபார் எனி 2 வெக்டார்ஸ் அதாவது இப்போ எப்படி பார்த்தோம் 2 அதாவது 2 பாயிண்ட்ஸ் கொடுத்து பார்த்த மாதிரி தான் அதே 2 வெக்டார்ஸ்க்கு R³ இல்லைன்னா R² இருந்தால் எப்படி இருக்கும்? வி ஹாவ் ஸோ மாடுலஸ் U டாட் V லெஸ் நார் ஈக்குவல் டு மாடு U மாடு V. ஸோ அதுக்கான ஒரு தியரம் தான் இது. If either U equal to 0 or V equal to 0, then both sides அதாவது inequality வந்து ட்ரூவா இருக்கும். இதுக்கான ஃபார்முலா தான். அதாவது cos theta equal to U dot V by mod U mod V. ஸோ அதோட வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னா cos theta வந்து less than or equal to 1 இருக்கும். அதோட மாடுலஸ் வந்து அப்போ U dot V by mod U mod V less than or equal to 1. ஸோ mod U dot V less than or equal to mod U mod V இருக்கும். ஸோ இன்ட்ரடக்ஷன் அதாவது லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதாவது நம்ம வேணாலும் வெக்டார் ஸ்பேஸ் பார்த்தோம், சப்ஸ்பேசஸ் பார்த்தோம். அதில் இருக்க ஒரு இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். இந்த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா இட்ஸ் அ ஃபங்க்ஷன் T மேப்ஸ் a vector space V into another vector space W. அதாவது மேப்பிங் எப்படி இருக்கும் அப்படின்னா V to W. Vங்கிறது வெக்டார் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்றோம், Wங்கிறது சப்ஸ்பேஸ் அப்படிங்கிறோம். அப்போ என்ன ஆகும்னா அப்போ T லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்றப்ப என்ன ஆகுதுன்னா V to W, Vலேருந்து Wக்கு போகிற மாதிரி அதோட மேப்பிங் வந்து. ஸோ Vங்கிறது என்ன அப்படின்னா டொமைன் ஆஃப் Tயா இருக்கும், Wங்கிறது வந்து அதோட கோ டொமைனா இருக்கும். அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு 2 ஆக்சியம்ஸ் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா T of U plus V equal to T of U plus T of V for all UV belongs to capital V. இது செகண்ட் ஒன் T of CU equal to C T of U for all C belongs to R. இம்பார்ட்டன்ட் ஒரு 2 ஆக்சியம்ஸ் நம்ம லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்ல. அதில் ஸ்பேன் ஆஃப் செட் ஆஃப் வெக்டர்ஸ்னா என்ன அப்படின்னா if S equal to V1 V2 up to Vk set of vectors in a vector space V, the span of S அதாவது அதோட லீனியர் காம்பினேஷன்ஸ் ஆஃப் வெக்டர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா C1 V1 plus C2 V2 up to எது வரேன்னா CK VK வரை இருக்கும். ஸோ இந்த எலமெண்ட்ஸ் ஃபுல்லாக எங்கே இருக்கும்? பிலாங்ஸ் டு ஆர்ல இருக்கும். இந்த செட் ஆஃப் ஆல் லீனியர் காம்பினேஷன்ஸ் ஆஃப் வெக்டார் இன் கேபிட்டல் எஸ் இருக்கும். அப்போ எவ்ரி வெக்டார் ஸ்பேஸ்மே எப்படி இருக்கும்னா இட்ஸ் லீனியர் காம்பினேஷன் ஆஃப் வெக்டார்ஸ் தான் எடுத்துக்கும். இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்பேனிங் செட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கான டெஃபினிஷன் let V be a vector space over R and S equal to V1 up to Vk be a subset of V. So we say that அதாவது என்ன அப்படின்னா எஸ்ங்கிறது ஸ்பேனிங் செட் ஆஃப் வின்னு சொல்கிறோம். எவ்ரி வெக்டார் வி அதாவது ஸ்மால் வி எல்லாமே எப்படி எழுதும்? கேபிட்டல் வில தான் இருக்கும் எல்லா எலிமெண்ட்ஸுமே. அப்போ கேன் பி ரிட்டர்ன் அஸ் அது எப்படி எழுதலாம்? லீனியர் காம்பினேஷன் ஆஃப் வெக்டார்ஸ் இன் எஸ். இன் சச் கேசஸ் இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா எஸ் ஸ்பேன்ஸ் வி அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக எஸ்ங்கிறத நமக்கு வந்து ஸ்பேனிங் செட். ஓகேவா? அதில் ஸ்பேன் ஆஃப் எஸ்னா அதோட டெஃபினிஷன்ஸ் தான் இது. Let V be a vector space over R and S equal to V1 V2 up to Vk.
be a subset of V, then the span of S is the set of all linear combinations of vectors in S. அந்த ஸ்பேன் ஆஃப் எஸ் எப்படி எழுதலாம்? ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் மாதிரி தான். இப்போ எப்படி நம்ம அங்கே வந்து ஆல்ஃபா ஆஃப் யூவி, ஆல்ஃபா யூ, ஆல்ஃபா வின்னு சொல்ற மாதிரி தான். அப்போ இது என்ன ஸ்கேலார், அதாவது எப்படின்னா சி ஆஃப் டேர்ம்ஸ், அதாவது C1 C2 ஆஃப் அந்த வெக்டார் டேர்ம்ஸ் எழுதும்போது C1 V1 பிளஸ் C2 V2 பிளஸ் அப் டு எது வரை வரும்னா CK VK. அப்போ இதில் இந்த C1 C2 இந்த டேர்ம்ஸ் என்ன சொல்லுவோம்னா ஸ்கேலார் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே எப்படி நம்ம ஆல்ஃபான்னு சொன்னோம், C டேர்ம்ஸ் இங்கே ஸ்கேலார்ஸ் அப்படின்னு. இந்த ஸ்பேன் ஆஃப் எஸ் டினோட் பண்ற சிம்பிள் தான் என்ன அப்படின்னா ஸ்பேன், SPAN ஸ்மால் லெட்டர் எழுதுவோம், எஸ்ங்கிறது கேபிட்டல் இருக்கும். அப்போ ஸ்பேன் ஆஃப் எஸ் டினோட் பண்ற சிம்பிள் இது வந்து. அதில் இருக்க வெக்டார்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா V1 V2 V3 அப் டு VK வரை இருக்கும். if V equal to span of S, so Vங்கிறது வந்து spanned by S or S spans V அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலா Sங்கிறது நமக்கு வந்து ஸ்பேனிங் செட் ஆஃப் V. ஓகே, இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா லீனியர் இண்டிபெண்டன்ட் டிபெண்டன்ட் பார்க்கறது தான். என்ன அப்படின்னா எப்படி வெக்டார் ஸ்பேஸ்ல சொன்னோம் ஸ்பேனிங் செட் சொன்னோம்ல, அதாவது ஸ்கேலார்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணி C1 V1 C2 V2 சொல்றோம். Vங்கிறது தான் ஸ்பேன்ட் பை எஸ் ஆர் எஸ் ஸ்பேன்ஸ் வின்னு சொல்லுவோம். இது அதோட டிபெண்டன்ஸ் இண்டிபெண்டன்ஸ் பார்க்கலாம். டெஃபினிஷன் அதாவது என்னன்னா லெட் Vங்கிறது வெக்டார் ஸ்பேஸ் வெக்டார் ஸ்பேஸ் வரும். a set of elements அதாவது S equal to V1 V2 up to VK. இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா இட்ஸ் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் அப்படின்னும். அதோட ஈக்குவேஷன் தான் இது. என்ன அப்படின்னா C1 V1 plus C2 V2 plus C3 V3 up to CK VK equal to 0. என்னன்னா ஒன்லி ட்ரிவியல் சொல்யூஷன் எது அப்படின்னா நம்ம ஸ்கேலார்ஸ் எப்படி இருக்கும்னா வேல்யூ வந்து C1 equal to 0, C2 equal to 0, up to இது வரனா CK equal to 0. Sங்கிறது என்னவா இருக்குமா லீனியர்லி டிபெண்டண்டா இருக்கும். S வந்து இஸ் நாட் லீனியர்லி இண்டிபெண்டன்ட், டிபெண்டண்டா தான் இருக்கும். திஸ் மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா S is said to be linear dependent, at least only one non trivial இருக்கும். ஸோ நான் ஜீரோவா இருக்கும் சொல்யூஷன்ஸ் டு த above equationக்கு. ஓகேவா? ஸோ இட்ஸ் லீனியர்லி டிபெண்டன்ட் Sங்கிறது வந்து. ஸோ லீனியர்லி இண்டிபெண்டன்ஸ்னா என்ன? A set of vectors அதாவது V1 V2 V3 up to VK எல்லாமே இஸ் linearly independent. அதாவது என்ன அப்படின்னா if no vector can be represented as a linear combination of remaining vectors, அதாவது C1 V1 plus C2 V2 இப்போ இங்கே பார்த்ததுதான் C3 V3 up to அதாவது up to CK VK equal to 0ன்னு சொல்கிறோம். அந்த ஸ்கேலார்ஸ் ஃபுல்லாகவே C1 equal to 0, C2 equal to up to இது வரை CK எல்லாமே எல்லா டேர்ம்ஸுமே up to CK வரை என்ன ஆகும் ஜீரோவாக தான் இருக்கும். ஆனால் அதில் இருக்க அந்த V1 V2 வெக்டார் ஸ்பேசஸ் இருக்குல்ல அதுக்கு வேல்யூ என்ன அப்படின்னா V1 equal to மேட்ரிக்ஸ் பாருங்க -1 1 -1, V2க்கு அதே மாதிரி 1 1 -1. ஸோ லெட் எக்ஸாம்பிள் என்ன ஆகும் அப்போ என்ன C1 V1 அந்த மாதிரி C2 V2 இந்த ரெண்டையும் என்ன பண்றோம் ஆட் பண்ணி பார்க்குறோம். அப்போ ஆட் பண்றப்ப என்ன கிடைக்குதுன்னா 0 0 0 தான் கிடைக்குது. திஸ் கேன் ஒன்லி ட்ரூ. ஓகேவா? ஸோ அப்போ ஸ்கேலார்ஸ் எப்படி இருக்கும் ஈக்குவல் டு ஜீரோவாக தான் இருக்கும். இஃப் C1 equal to C2 equal to C3 equal to 0. அதுக்கான ஒரு தீரம் தான் வெக்டார் ஸ்பேசஸ்ல லீனியர் டிபெண்டன்ட் வச்சு. let V be a vector space S equal to V1 V2 V3 up to VK. K greater than or equal to 2. The set of elements in V Sங்கிறது is a linearly dependent அப்படிங்கிறோம். if and only if the vectors one of the vectors வந்து is a Vj. ஸோ எப்படி எழுத போறோம் can be written as linear combination தான். ஓகேவா? ஸோ அதர் வெக்டார்ஸ் இன் S. ஓகே, ஃபர்ஸ்ட் we assume என்ன அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறோம் Sங்கிறது வந்து லீனியர்லி டிபெண்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ அதோட ஈக்குவேஷன் பாருங்க C1 V1 plus C2 V2 up to CK VK equal to 0. நமக்கு தெரியும் டெஃபினிஷன்ஸ் இப்போ தான் பார்த்தோம் இண்டிபெண்டன்ஸ்க்கு டிபெண்டன்ஸ்க்கு. As non-zero solutions, this means என்ன அப்படின்னா at least one of the CI is non-zero. let என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா CRங்கிறது லாஸ்ட் ஒன். ஸோ CR வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோவா இருக்கு. ஓகே, ஸோ C1 V1 plus C2 V2 அப் டு எது வரை எடுத்துக்கிறோம் CR VR வரை எடுத்துக்கிறோம். அப்போ ஈக்குவல் டு 0. ஸோ இதுல இருந்து எலமெண்ட்ஸ் என்ன ஆகுதுன்னா அதாவது VR V1 V2 என்ன ஆகும் அப்போ VR டேர்ம் வச்சுட்டு லெஃப்ட் சைடு இருக்க டேர்ம்ஸ் என்ன ஆகும் ஒன்று அடிஷன்ல இருந்தா சப்ராக்ஷன் அதாவது இந்த சைடு வரப்ப இதே மல்டிப்ளிகேஷன் இருந்தால் டிவிஷன்ல வந்துடும் ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது. ஸோ வி கெட் VR equal to minus C1 by CR into V1. அதே மாதிரி minus C2 by CR into V2 அப் டு இது வரை எழுதிருக்காங்கன்னா CR minus 1 by CR into VR minus 1 வரை எழுதிருக்கோம் VR டேர்ம். ஸோ இதில் VRங்கிறத நமக்கு என்னதுன்னா இட்ஸ் a linear combination of vectors. ஓகே, ஸோ டு ப்ரூவ் அதர் இம்ப்ளிகேஷன் அதாவது we assume அதாவது VRங்கிறது லீனியர் காம்பினேஷன் எடுத்துக்கிறோம்.
எடுத்துட்டு அப்போ விஆர் ஈக்குவல் டு இப்போ நம்ம ஃபைன் பண்ண டேர்ம்ஸ் ப்ளஸ் அந்த சிஆர் ப்ளஸ் ஒன், அதாவது C1V1 ப்ளஸ் C2V2 எது வர அப்படின்னா CR-1 VR-1 வரை எழுதிட்டு மறுபடியும் என்ன பண்றோம்னா ஆர் டேர்ம்ஸும் ப்ளஸ் அந்த கே டேர்ம்ஸ், அப்போ ப்ளஸ் CR+1 VR+1 அப் டு CK-VK வரை. ஸோ என்ன ஆகும் வி கெட் அப்போ அப்போ C1V1 ப்ளஸ் C2V2 அப்போ விஆர் டேர்ம்ஸ் எழுதுறப்ப என்ன ஆகும் பிளஸ் டேர்ம் பிளஸ் விஆர் வரப்ப என்ன ஆயிருது ரைட் ஹேண்ட் சைடு மைனஸ் விஆர் ஆயிருது. அப்போ C1V1 plus C2V2 plus etc. CR-1 VR-1 minus VR plus CR+1 VR+1 etc. CK-VK equal to 0. Okay. So left hand side என்ன இருக்கு is a non-trivial இருக்கு, non-zero. அப்போ linear combination because VR has a coefficient -1 இருக்கு. பார்த்தாவே தெரியும் VR என்னது coefficient என்னது ஆக்சுவலா VR இருக்கு 1 into VR, அதாவது -1 into VR minus VR. ஸோ அதோட coefficient வந்து -1. ஸோ அப்போ எஸ்ங்கிறது என்னவா இருக்காங்க லீனியர்லி டிபெண்டா இருக்கு. ஓகேவா. ஸோ ஸ்பேன் அதோட ஒரு லெம்மா தான் இது. லெட் எஸ் ஈக்குவல் டு S1 அப் டு Sn, அதாவது ஸ்பேன் எஸ் இப்போ அங்கே பார்த்த டெஃபினிஷன் தான் அதுக்கான லெம்மா, அதாவது ஸ்பேன் ஆஃப் எனி சப்செட் ஆஃப் வெக்டார் ஸ்பேஸ் இஸ் அ சப்ஸ்பேஸ். அதாவது எஸ்ங்கிறது ஒரு வெக்டார் ஸ்பேஸ் கொடுத்துட்டு அதில் இருக்க ஸ்பேனுக்கு அதாவது யூங்கிற எலிமெண்ட்டுக்கும் அதே மாதிரி விங்கிறதுக்கும் இட்ஸ் அ பிளேன் வெக்டார். ஓகே. அப்போ வி கெட் யூ டபிள்யூ ஈக்குவல் டு AU + BV. ஆக்சுவலாக யூங்கிறது என்ன எடுத்திருக்கோம் சமேஷன் K ஈக்குவல் டு 1 to N UKSK, இது யூ டேர்ம். அதே மாதிரி பிளேன் வெக்டார் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா வீக். ஸோ ரெண்டையும் ஆட் பண்றப்ப வி கெட் சமேஷன் K ஈக்குவல் டு 1 to N WKSK. ஸோ எங்கெல்லாம் இருக்கும் ஸ்பேன் ஆஃப் எஸ் ஸ்பேன்ங்கிறதுல தான் இருக்கும். ஸோ ஆல்ஃபா பீட்டா பிலாங்ஸ் டு ஆர்ல இருக்கும். ஸோ இப்போ எனி வெக்டார் சப்ஸ்பேஸ் அதோட ஸ்பேன் ஆஃப் சப்செட் வந்து ஆஃப் இட்ஸ் மெம்பர்ஸ். அது மாதிரி ஸ்பேன் எஸ்ங்கிறது என்ன அப்படின்னா ஸ்மாலஸ்ட் வெக்டார் ஸ்பேஸ் கண்டெய்னிங் ஆல் மெம்பர்ஸ் ஆஃப் எஸ். இந்த வெக்டார் ஸ்பேஸ்ல இருக்க ஒரு இம்பார்ட்டன்ட் என்னன்னா அந்த சப்ஸ்பேஸும் ஸ்பேன் ஆஃப் வெக்டார்ஸும் தான். அது மாதிரி தான் இதுவும் அது ஸ்பேனோட டெஃபினிஷன் தான், அதுக்கான ஒரு தியரம். எஸ்ங்கிறது நான் எம்டி சப்செட் ஆஃப் வி. ஸ்பேனுக்கு இப்போ தான் பார்த்தோம் ஒரு எலமெண்ட்ஸ் வந்து, அதுக்கான ஒரு தியரம் இது. இஃப் எஸ் இஸ் அ எனி சப்செட் ஆஃப் வி, the span of S-ங்கிறது smallest linear subspace of V. நமக்கான ஒரு ஹெட் வந்து வெக்டார் ஸ்பேஸ் V தான். அந்த Vங்கிறதுல தான் நம்ம பார்த்துட்டு இருக்க சப்ஸ்பேஸா இருக்கட்டும் ஸ்பேன் லீனியர் காம்பினேஷன்ஸ் ஒரு வெக்டார் ஸ்பேஸோட அதாவது வெக்டார் எப்படி அதாவது இண்டிபெண்டா இல்லை டிபெண்டா அப்படின்னு பார்க்குறது. ஸோ வெக்டார் ஸ்பேஸ் Vல தான் எவ்வளவுமே நடக்குது. ஓகேவா. ஸோ அதோட எக்ஸாம்பிள் ஒன்று லெட் S ஈக்குவல் டு V1 V2 V3. அதோட வெக்டார்ஸ் வேல்யூஸ் என்ன அப்படின்னா V1ஓட வேல்யூ வந்து 1 0 1, இந்த மாதிரி V2க்கு 0 1 0 அண்ட் V3க்கு 1 -1 1. அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் வெக்டார் ஸ்பேசஸ், அதாவது V1க்கும் V2க்கும் V3க்கும். ஓகே. அண்ட் தென் லீனியர் ஸ்பேன். லீனியர் அதாவது இந்த லீனியர் அல்ஜிப்ரால லீனியர் ஸ்பேன்னா என்ன அப்படின்னா லீனியர் ஸ்பேன் ஆஃப் a set of vectors in a vector space is the smallest linear subspace that contains a set. அதாவது அதோட கேரக்டர் சைடு எப்படி இருக்கும்னா இன்டர்செக்ஷன் ஆஃப் ஆல் லீனியர் சப்ஸ்பேசஸா இருக்கும். இன்டர்செக்ஷனாவே என்ன சொல்லுவோம் காமன், அந்த பொதுவா இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். இது கண்டெயின் எஸ் the set of linear combinations of element of S, the linear span of set of vectors, therefore a vector space. Okay, இது வந்து a linear combination. linear combination என்ன அப்படின்னா let's say R is a vector. என்னன்னா Rங்கிறது ஒரு வெக்டாரா எடுத்துக்கிறோம். ஓகேவா. லெட்ஸ் ஆல்சோ சே என்ன அப்படின்னா ஆறுங்கிறது ஒரு வெக்டார் எடுத்துக்கிறோம், லெட்னாவே என்னது நம்ம எடுத்துக்கிறதா. அப்ப லெட்ஸ் ஆல்சோ சே என்ன சொல்றோம் அப்படின்னா ஆறுங்கிறத ஒரு வெக்டார் ஸ்பேஸ்ன்னு சொன்னேன். இப்ப என்ன சொல்றேன்னா ஆல்சோ ABC இதையும் என்ன சொல்றேன் வெக்டார்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம் நம்ம. நவ் லெட்ஸ் ஜஸ்ட் சே என்ன அப்படின்னா எக்ஸ் ஒய் இசட் என்ன எடுத்துக்கிறேன்னா ஸ்கேலார்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா. இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கேலார் மல்டிபிளிகேஷன் ஸ்கேலார் என்ன எடுப்போம் ஆல்ஃபாங்கிற டேர்ம் எடுப்போம், சிங்கிற டேர்ம்ஸ்லாம் எடுத்தோம். ஸ்கேலார் இப்போ என்ன எடுத்துக்கிறோம்னா ஜஸ்ட் சே எக்ஸ் ஒய் இசட் இந்த மூணை என்ன எடுத்துக்கிறோம் ஸ்கேலார் எடுத்துக்கிறோம். ஓகேவா. அந்த மூணும் வெக்டார் ABCங்கிறது. இப்போ இதுக்கான லீனியர் காம்பினேஷன் எப்படி கொடுக்கணும், ஸ்டேட்மெண்ட் எப்படி கொடுக்கணும். If we can find the values of x, y and z which make the statement is true, அப்ப R equal to எடுத்துக்கிட்ட வெக்டார் வந்து கேபிட்டல் R, அதுக்குள்ள எடுத்துக்கிட்ட வெக்டார்ஸ் தான் கேபிட்டல் A, கேபிட்டல் B, கேபிட்டல் C. அதுல எடுத்துக்கிட்ட ஸ்கேலார் வந்து x, y, z. ஸோ அதுக்கான ஸ்டேட்மெண்ட் எப்படி கொடுப்போம் R equal to XA, YB, ZC. ஓகேவா. இப்ப ஆரோட லீனியர் காம்பினேஷன் எது அப்படின்னா இந்த A, B, Cங்கிறதா. தென் R is a linear combination of A, B, C. ஓகேவா. இதுதான் லீனியர் காம்பினேஷன். அடுத்து பார்க்க போறது என்ன அப்படின்னா ஆர்த்தோனார்மல் பேசிஸ். ஆர்த்தோனார்மல் பேசிஸ் என்ன அப்படின்னா
கான்வர்ஸ்லி அதாவது என்ன அப்படின்னா ரெண்டு வெக்டார்ஸ், அதாவது ஒரு ஆங்கிள் பிட்வீன் டூ நான் ஜீரோ வெக்டார்ஸ் இருக்குன்னு வச்சுக்குவோம், யூ வி. அதோட ஆங்கிள் என்னவா இருக்கா, இட்ஸ் பை பை டூ. ஓகே, ஸோ தே ஆர் ஆர்த்தோகனல் அப்படின்னு சொல்றோம். அந்த யூ அண்ட் வி ஆர் ஆர்த்தோகனல். அப்ப என்ன, அதோட வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா, இப்ப பை பை டூன்னு போடுறப்ப cos pi by 2 equal to u dot v modulus u modulus v. So we get என்ன அப்படின்னா வேல்யூ வந்து ஜீரோன்னு கிடைக்கும், பிகாஸ் இட்ஸ் நான் ஜீரோ வெக்டார்ஸ். அப்ப கான்வர்ஸ்லி u vu நான் ஜீரோன்னு எடுத்துக்கிட்டு இஃப் இந்த u dot v யோட வேல்யூ ஜீரோவா இருந்தா தீட்டாவோட வேல்யூ பை பை டூவா இருக்கு. ஸோ வி கெட், ஆக்சுவலா ஃபார்ம்ல ஆல்ரெடி பார்த்தாச்சு நம்ம, காஸ் தீட்டா ஈக்குவல் டு u dot v by mod u mod v ன்னு பார்த்தோம். ஸோ அதுக்கானது தான் இது. அதுல இம்பார்ட்டன்ட் என்னென்ன ஆர்த்தோகனல் வெக்டார்ஸ்ல வந்து ஆர் ஸ்கொயர்ல ஐயோட வேல்யூ, அதாவது இன் ஆர் ஸ்கொயர்ல வந்து ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா ஐ ஜே ஒரு வெக்டர் எடுத்துக்கிறோம். அதுல ஐயோட வேல்யூ என்ன இருக்குன்னா 1 0, ஜேயோட வேல்யூ என்னவா இருக்கு அப்படின்னா 0 1 இருக்கு. ஓகே, அப்ப ஐ அண்ட் ஜே இஸ் யூனிட் வெக்டர்ஸ் எதுல அப்படின்னா எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ்ல. ஓகேவா, அப்ப நமக்கு கிடைக்கிற அந்த ஆர்த்தோகனல், அதாவது ஆர்த்தோகனல் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஐ டாட் ஜே வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா ஈக்குவல் டு, அதாவது 1.0 பிளஸ் 0.1 ஈக்குவல் டு வி கெட் என்னது அப்ப 0ன்னு கிடைக்கும். இதே இது 2 பாயிண்ட்ஸுக்கு 1,0 0,1 அப்படின்னு ஒரு 2 பாயிண்ட்ஸுக்கு இது கிடைக்கும். இதே இது 3 பாயிண்ட்ஸுக்கா இருந்துச்சுன்னா, அதாவது 1 0 0 அது மாதிரி 0 1 0 அது மாதிரி 0 0 மியூச்சுவலி ஆர்த்தோகனலா இருந்துச்சுன்னா அப்ப என்னவா இருக்கும் சின்ஸ், அப்ப ஐ டாட் ஜே அப்ப மல்டிப்ளை பண்றப்ப என்ன ஆகும் 1.0 பிளஸ் 0.1 0.0. ஸோ மல்டிப்ளை பண்றப்ப என்ன ஆகும், வி கெட் 0. அப்ப ஐ டாட் ஜே j dot k and k dot i. ஓகேவா, ஸோ அந்த ஆர்த்தோனார்மலோட அது டெஃபினிஷன் தான் என்ன அப்படின்னா a set of vectors in r cube or r squared. சப்போஸ் வெக்டார் ஒன்று r cube எடுத்துக்கலாம், அப்படி இல்லை இட்ஸ் r squared. ஸோ அதில் இஸ் யூனிட் வெக்டார் எப்படி இருக்கும்னா எனி டூ வெக்டார்ஸ் ஆஃப் அ செட் எப்படி இருக்கும்னா மியூச்சுவலி ஆர்த்தோகனலா இருக்கும் அதுல. ஓகே, ஆர்த்தோகனல் வெக்டாரோட ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தான் ஆர்த்தோகனல் செட் இன் விச் ஈச் வெக்டார், ஆர்த்தோனார்மல் சொல்றோம்ல, அதாவது எஸ் ஈக்குவல் டு v1 v2 அப் டு vn சப்செட் ஆஃப் v இருக்கும். அதுல இருக்க எலமெண்ட்ஸ் வந்து vi அண்ட் vj, அதோட லீனியர் காம்பினேஷன் தான். அதாவது இப்போ நம்ம லீனியர் காம்பினேஷன் பார்த்த மாதிரி தான், அதாவது வெக்டார் ஸ்பேஸ் கொடுத்துட்றாங்க x1 x2 x3. ஸோ அதை சால்வ் பண்றப்ப என்ன கிடைக்குது, அதாவது x1க்கு அதோட டயகனல், அதாவது 1 0 0 0 1 டயகனல் ஃபுல்லாவே 1 இருக்கு. அப்ப ட்ரையாங்கிள் லோயர் ட்ரையாங்கிள் 0ன்னு எடுத்துக்கிறோம். அப்ப x1 of 1 0 0 plus x2 of 0 1 0 plus x3 of 0 0 1. So add பண்றப்ப we get என்ன ஆகும், x1 i அதாவது x2 j, அதாவது i வெக்டார் j வெக்டார் k வெக்டார். அப்ப x1 i plus x2 j plus x3 k. another one என்ன அப்படின்னா டைரக்ஷன் காசைன்ஸ் பார்த்த மாதிரி தான். என்ன அப்படின்னா 2 பாயிண்ட்ஸ் எடுத்து பார்த்தோம். இப்போ அதே இது காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா காஸ் காமாக்கு என்னவா இருக்கும், டைரக்ஷன்ஸ் வந்து நான் ஜீரோ வெக்டாரா இருக்கும். அப்ப என்ன ஆகும், u equal to a1 a2 a3 எடுத்துக்கிறோம். அப்ப காஸ் ஆல்ஃபான்னு அதோட ஃபார்முலா என்னவா இருக்கும், a1 by root of a1 square plus a2 square plus a3 square. இது காஸ் ஆல்ஃபாக்கு. சப்போஸ் பீட்டாக்கு என்னவா இருக்கும், a2 டேர்மா இருக்கும். cos beta equal to a2 by root of a1 square plus a2 square plus a3 square. இதே காமாக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா a3 term. அப்ப cos gamma equal to a3 by root of a1 square plus a2 square plus a3 square. Obviously solve பண்ணா we get என்ன ஆகும், cos squared alpha plus cos squared beta plus cos squared gamma equal to 1. ஓகே, அண்ட் தென் வெக்டார் ஈக்குவேஷன் ஆஃப் லைன். எப்படி ஒரு வெக்டார் ஸ்பேஸ்ல வந்து அதோட ஸ்கேலார்ஸ் பார்த்தோம், அதோட அடிஷன், அதோட அசோசியேட்டிவ், இதோட மல்டிபிளிகேட்டிவ் பார்த்த மாதிரி தான் வெக்டார்ஸ்ல இருக்க ஒரு இம்பார்ட்டன்ட் சப் ஸ்பேசஸ் பார்த்தாச்சு, லீனியர் காம்பினேஷன்ஸ் பார்த்தோம், அதோட ஈக்குவேஷன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா இது. ஸோ ஒரு 2 பாயிண்ட்ஸ் கொடுத்தா என்ன மாதிரி இருக்கும் இப்போ ஈக்குவேஷன்ஸ் வந்து, அதாவது எக்ஸ் ஒய் இசட், அது மாதிரி எக்ஸ் நாட் ஒய் நாட் இசட் நாட் எல் எம் என். ஸோ யூஸ் பண்ணி சால்வ் பண்ண நம்ம ஸ்கேலார் யூஸ் பண்ணி ஆர் ஈக்குவல் டு ஏ பிளஸ் ஆல்ஃபா யூ, இதான் அதோட ஈக்குவேஷன் ஃபார்மெட். லைன்ஸ் வந்து பேரலாவும் இருக்கலாம், அது மாதிரி அதோட ஆர்த்தோனார்மல் பேசிஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், அதாவது அப்ப யூவிக்கு வேல்யூ வெக்டார் ஸ்பேஸ் கொடுத்துட்டு நமக்கு அதோட ஸ்கேலார்ஸ் வேல்யூ கொடுத்தாங்கன்னா அதை யூஸ் பண்ணி என்னவா லீனியர் காம்பினேஷன் ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதுக்கு ஆர்த்தோனார்மல் பேசிஸ் தான். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ பி ஈக்குவல் டு 1 1 0 1 2 0 0 1 2 இருந்தா அதை எப்படி வந்து நம்ம பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி யூ பிக்கு அதே மாதிரி எக்ஸ் ஒய் இசட்டுக்கு அப்ளை பண்ணி we get இப்போ இந்த x dot u னா x dot u of u plus x dot v of v plus x dot w of w அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணி ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ ஒரு வெக்டார் ஸ்பேசஸ்ல வந்து என்னவா இப்போ என்ன பார்த்தோம் லாஸ்டானா ஒரு சப் ஸ்பேசஸ், அதில் எப்படி வந்து நம்ம லீனியர் காம்பினேஷன் யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்டுக்கு அதை கொண்டு வரலாம் அப்படின்ட்டு தான் பார்த்தோம். ஸோ
இதே அப்ப டபிள்யூங்கிறத உள்ள ஒரு சப்ஸ்பேஸ் எடுத்துட்டு அப்ப எல்லாமே என்ன அப்படின்னா இந்த வெக்டார் ஸ்பேஸ் பில நடக்கிறது தான். ஒரு கேரக்டர்ஸுமே, அதாவது ஸ்கேலாரா இருக்கட்டும், அதுல யூஸ் பண்ண ப்ராப்பர்ட்டிஸா இருக்கட்டும், ஸோ எல்லாமே என்ன அப்படின்னா இந்த வெக்டார் ஸ்பேஸ்ல வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் இந்த வெக்டார் ஸ்பேசஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், படிச்சு பாருங்க. அதில் யூஸ் பண்ண என்னன்னா ஒன்றும் இல்லை, அடிஷனும் மல்டிப்ளிகேஷன், இந்த ரெண்டே ரெண்டு டேர்ம்ஸ், பைனரி ஆப்ரேஷன், இந்த ரெண்டு டேர்ம் வச்சு தான் இந்த வெக்டார் ஸ்பேஸே ஃபுல்லாக நடக்குது. ஸோ அதை வச்சு தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதோட பேராமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸாக இருக்கட்டும், அதோட லைன், அதில் யூஸ் பண்ணுற லீனியர் காம்பினேஷன்ஸாக இருக்கட்டும், அதில் இருக்க இம்பார்ட்டன்ட் ஆர்த்தோ நார்மல் வெக்டார்ஸ், இன்னும் ஆர்த்தோ நார்மலே நிறையா இருக்குது. நெக்ஸ்ட் கிளாஸ் கண்டிப்பாக ஆர்த்தோ நார்மல் பேசிஸ் வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். அண்ட் வெக்டார் ஈக்குவேஷன்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். வணக்கம், நன்றி.